நீங்க ஆவலுடன் காத்திருக்கும் பட்டிமன்றம் ஆரம்பிக்க போது இது சும்மா சாதாரணமா நடக்கிற விளையாட்டா நடக்கிற சிரிக்க வைக்கும் மட்டும் அந்த மாதிரி பட்டிமன்றம் நினைச்சிடாதீங்க. சொல்லின் சுவை, சிரிப்பின் சுறுசுறுப்பு கலந்த பட்டிமன்றங்க. இந்த பட்டிமன்றத்துல பங்கேற்க போற எல்லாமே இளம் பேச்சாளர்கள். சில பேருக்கு இதுதான் முதல் மேடை அனுபவமாகவும் இருக்க போகுது. அதனால இந்த சின்ன பசங்களையும் அதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடுவர் இல்லாம எப்படி, அதனால நம்ம நடுவர் இன்ட்ரோவோட நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கு நடுவர் யாருன்னு தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கவிதை சொல்றேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. நடுவரை நம்ம இது பண்ணலாம், வரவேற்கலாம். கவியரங்கில் கலை காட்டும் ஆர்வலன், கருத்தரங்கில் கருத்தை செம்மைப்படுத்தும் கலைஞன், எதிகை மோனை சொல்லு நயமாக பேசும் வித்தகன், குழந்தைகளுக்கு தமிழை அன்பாக விதைக்கிற ஆசான். யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். ஞான சம்பந்தர்னு அழைக்கலாம் அவரை. அவர் யாருன்னு சொல்லி யாருங்க பாருங்க, சேதுராமன் ராஜேந்திரன், ஜேபி மார்கன் அண்ட் சேசன்கோ நிறுவனத்தில் மென்பொருள் வல்லுநர், 7 ஆண்டுகளாக தமிழ் பயிற்றுவிக்கு வரும் ஆசிரியர் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர். அதோட நிறுத்தலைங்க, கவிதைகள் சிறுகதைகள் எழுதக்கூடிய தமிழ் விரும்பி, கவியரங்கம் பட்டிமன்றம் பங்கேற்பாளர், பயங்கரமா பட்டிமன்றம் பேசுவாங்க. இந்த வாட்டி முதலையா நடுவரா வந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட சேதுராமன் ராஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை கௌரவிக்க பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். அன்னைக்கும் அன்னை நீயே, அடிவானில் உதயம் நீயே, முன்னைக்கும் முன்னை நீயே, மூப்பில்லா தமிழே தாயே அப்படின்னு சொல்லி தாமரையோட வரிகளை கடன் வாங்கி தமிழுக்கு ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். அடுத்தது ஒரு திருக்குறள், மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அந்த மாதிரி இன்னைக்கு குழந்தைகளோட மொழியை கேட்குற இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த வெள்ளிக்கிழமை மாலையில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு சென்னை டாக்கீஸோட இந்த முத்திரையை நம்ம பார்த்தோம்னா, இதில் ஒரு தேர் இருக்குது. அந்த தேரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சக்கரங்கள் இருக்குது. அந்த 4 பெரிய சக்கரங்களாக நமது சோமு, பரணி, சுகன் மற்றும் பாலாஜி இவங்க 4 சக்கரங்களாக மட்டும் அல்லாமல் 4 தூண்களாகவும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களையும் கலை ஆர்வலர்களையும் கண்டுபிடிச்சி அவங்கள இந்த DFW நகர் முழுக்க ஒரு நகர்வலம் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அப்படி கொண்டு வரும்போது அந்த தேரோட வடத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி பேச போகிற குழந்தைங்க, இதை பார்க்க வந்திருக்கிற ஆடியன்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து யூடியூப்பில் பார்க்க போகக்கூடிய ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள், இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தமிழ் ஆர்வம் கலை ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாருடைய கையிலையும் இந்த வடத்தை கொடுத்து இது இந்த நகர் முழுக்க இந்த தேர் வலம் வரும் அப்படின்றது நம்பிக்கையோடு நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தோம்னா, பட்டிமன்றத்துக்கு ஒரு புதுமையான தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பட்டிமன்றம் அப்படிங்கிறது
தமிழோட கலைகளில் ஒரு சிறந்த கலைன்னு சொல்லலாம், தமிழுக்கே உரித்தான கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பட்டிமன்றத்தில் இப்படி ஒரு தலைப்பு இது வரைக்கும் வந்திருக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அயல்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் கற்றுக்கொள்வது வந்துட்டு ஒரு சுகமா அல்லது சுமையா அப்படின்னு, தமிழ் கற்றுக்கிறதே வந்துட்டு ஒரு சுகமா சுமையா அப்படின்னு பேசுகிற ஒரு இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன். இந்த காலத்துக்கும் இந்த இடத்துக்கும் இது ஒரு தேவையான தலைப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இதில் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, இந்த பட்டிமன்றத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி பசங்க யாரும் இல்லை. எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே வந்துட்டு மாணவிகளாகவே மட்டுமே இருக்காங்க. மருந்துக்கு கூட ஒரு பையன் இல்லைன்றது தான் வருத்தம். இவங்களும் வந்துட்டு எவ்வளோ தேடி பார்த்தாங்க, பெர் ஹவர் $200 கொடுக்குறேன்டா வாங்கடான்னு கூட கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு பையனும் வந்து நோ இட்ஸ் ஃபைன் ஐம் குட் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வரமாட்டேன்றான். நானும் கேட்டு பார்த்தேன் எல்லா இடத்துலையும், ஒன்றும் எவனும் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே ப்ரோன்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம், சரி, நம்ம மாணவிகளை நம்ம ஒருத்தங்களே அழைச்சிடலாம். முதல்ல தமிழரசி குமணன், இது வந்து சுமையே அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. வாங்க தமிழர். அடுத்தது சுகமே அணியில் வந்துட்டு நம்ம அஸ்ரிதா, வாங்க. அடுத்தது சுகமே இல்லை சுமையே அணிலேருந்து பேசுறதுக்கு ஆதிரா வர போகிறாங்க. அதுக்கு அடுத்தது சுகமே அணியிலேருந்து பேசுறதுக்கு நம்ம அக்ஷிதா வர போகிறாங்க. அக்ஷிதா நிறைய ஃபேன் பேஸ் இருப்பாங்க போல இருக்க. அப்புறம் சுமையே அணியில் இறுதியாக பேசுறதுக்கு லக்ஷிதா வராங்க. லக்ஷிதா எவ்வளோ காசு கொடுத்தீங்க? அப்புறம் சுகமே அணியில் இறுதியாக பேசுறதுக்கு நம்ம தீத்யா வந்திருக்காங்க. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா, இந்த நமது மாணவர்களுக்கு வந்து இந்த இசைத்தமிழ் நாடகத்தமிழுக்கெல்லாம் நிறையா மேடைகள் கிடைக்கும். ஆனால் இந்த ஏற்றமிழுக்கான மேடை கிடைப்பது வந்து ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு மேடை ஏற்படுத்தி கொடுத்த சென்னை டாக்கீஸ்க்கு இன்னொரு வாட்டி நம்ம நன்றி சொல்லி கைத்தறிக்கிறோம். இப்போ இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? இப்போது அயல்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் கற்றுக்கொள்வது சுமையே அல்லது சுகமாய் அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் இது வந்து தமிழ் வந்து எந்த இருந்தாலும் நம்மளுக்கு தமிழ் நமக்கு தேவை அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். கரெக்டாக? தமிழ் தேவையில்லைன்னுலாம் யாரும் பேச மாட்டீங்கள? ஓகே. ஸோ அதில் வந்து நம்மளாம் சேம் பேஜ் இல்லையா? ஓகே, நோ கேப், ரைட்? ஓகே, சரி சரி. அப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம போயிடலாம். டைம் டு ஸ்லே கைஸ். ஓகேவா? சரி, இப்போ தமிழரசி வந்து நான் மேடை கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். தமிழரசி குமணன் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட்னு சொல்லலாம். பறை, பரதம் எல்லாம் நல்லா, வயலின் இதெல்லாம் நல்லா வாசிக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் 8வது தமிழ் முடித்து பட்டம் வாங்கினதோடு நிற்காம, இந்த வருஷம் 9ஆம் வகுப்பு ஹியூஸ்டன் தமிழ் வர்ச்சுவல் அகாடமியில் 9th படிக்கிறாங்க. தமிழ் உயர்கல்வி தமிழ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய டிபேட்லலாம் பேசியிருக்காங்க. குறிப்பாக தந்தை பெரியார் பற்றி பேசி முதலிட பரிசு வாங்கியிருக்காங்க. டெலாவேரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இளந்தளிர் தமிழ் சுடர் அப்படிங்கிற ஒரு விருதையும் வாங்கியிருக்காங்க. இவங்களும் இவங்க அக்காவும் சேர்ந்து 50 குறள்கள் சொல்லி தமிழோட ஆழத்தையும் தமிழ் மொழியோட அழகையும் வந்துட்டு புரிந்து அதை வந்து அந்த குறள்களை சொன்னது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது அப்படின்னு பகிர்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழை கற்றலும் பேணலும் அவங்க வாழ்வின் ஒரு அங்கமாக என்னாலும் தொடரும் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க. வாங்க.
வணக்கம். பாரம்பரியத்தையும் பாசத்தையும் தாங்கி நிற்கும் தமிழினம். நக்கீரன் வழிவந்த நடுவர் அவர்களே, அவையோரை சபையோரை அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தமிழ் நமக்கு என்ன ஒரு சப்ஜெக்டா, இல்லாத ஒரு உயிரா? நிச்சயமா ஒரு உயிர் தாங்க. தமிழ் சத்தம் இல்லைன்னா நம்ம சுவாசத்திலே அர்த்தம் இல்லை. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற இந்த ஒரு வரியில் நம்ம தமிழ் மொழியை கடவுளின் மொழி என்று பாரதிதாசன் அழகாக கூறுகிறார். இந்த அமுதத்தை எல்லாரும் குறித்து பரவசப்படணும். ஆனா நம்ம அமெரிக்கா வந்ததும் இந்த அமுதமே அசைன்மெண்ட் ஆகி A+ மார்க்காக மாற வேண்டியிருக்கு. இப்படி நீங்களே சொல்லுங்க, நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட தாய்மொழி எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டு மார்க் அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம் தமிழ் ஒரு அழகான மொழி. பாரதியார் அழகா சொல்வார், அறிவுடையார் கூறும் சொல்லை தமிழ். இந்த அறிவு நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செஞ்சாலே சில பேரண்ட்ஸ் ஐயோ போச்சுடா நம்ம ஃபியூச்சர் அப்படின்றாங்க. என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி. இங்க நீங்க தான் எங்க இருக்கீங்க? அங்க சொல்லுங்க. ஓகே, இப்படி இங்க டீச்சர்ஸ் ப்ரெஷர் டெஸ்ட் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ கிட்ஸ் மட்டும் நம்மளுக்கு யார் சப்போர்ட்டுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி தமிழ் ரொம்ப சுமைன்னு சொல்லும் போது, கற்பது சுமைன்னு சொல்லும் போது, அந்த ராவணன் படத்துல வர பாட்டு உசுரே போகுதே உசுரே போகுதே, அதான் என் நினைவுக்கு வருது. இப்படி இந்த பாட்டுல சொல்ற மாதிரி வாத்தியார்களும் அதே பாட்டு தாங்க பாடுறாங்க. நாங்க 2 பேரும் அது அக்ரி பண்ணிருக்கோம். இப்படி இந்த பாட்டுல சொல்ற மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு போற பசங்க எக்ஸாம் பார்த்து டிக்டேஷன் பார்த்து எக்ஸாம் ஹோம்ஒர்க் பார்த்து ஐயோ என் உசுரே போகுதுன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் ஏன் அணியாவும் இருக்கட்டும் எதிர் அணியாவும் இருக்கட்டும் இந்த வார்த்தைகள் அட்லீஸ்ட் ஒரு 10 தடவையாவது சொல்லியிருப்பாங்க. ஆனா ஏன் இப்படி, ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏன் இவ்வளோ சுமையா இருக்கு? ஏன்னா மொழிச்சூழல் இல்லை. அமெரிக்கால இல்லை எந்த அயல் நாட்டும் இருந்தாலும் தமிழ் கற்பது அதுக்கு ஒரு சரியான மொழிச்சூழல் இல்லை. மொழி பயிற்சி, நண்பர்கள், சமூக வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப குறைவு. ஃபோனில் இங்கிலீஷ், ஸ்கூலில் இங்கிலீஷ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது இங்கிலீஷ், ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போதும் இங்கிலீஷ் தான். அப்போ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குது. தமிழ் படிக்கணும்னு யோசிச்சாலும் ஹோம்ஒர்க், டிக்டேஷன், எக்ஸாம் இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. இதனால தான் தமிழ் இவ்வளோ சுமையாக தெரியுது நம்மளுக்கு. தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாத ஐயர் சொன்னார், தமிழ் மொழி என்பது நம் பேரின் அடையாளம். ஆனால் நம்ம அடையாளம் எங்கே போகும்? நவீன எழுத்தாளர் சு. வெங்கடேசன் சொல்வதை போல, தமிழ் தெரியாத தமிழன் வேறில்லாத மொழி போல். இப்படியே வைரமுத்து ஐயா சொல்வார், தமிழ் நம்ம நெஞ்சுக்குள் இருக்கிற நீராவி, சுவாசிக்கிறதாலே அது வெளில வருது. அவங்களுக்குலாம் இங்க இருக்கிற ஹோம்ஒர்க் தெரியாதுல்ல. தமிழ் நம்ம அடையாளத்தின் சுமைதான், அது நம்ம பெருமையா சுமைக்கணும். ஆனா சில பேரண்ட்ஸ் தமிழ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தாவே வேர்ல்டு ஒரு 3 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கிலீஷ் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செஞ்சா ஓகே ப்ரோன் அப்படின்னு போயிடுவோம். தமிழ்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செஞ்சா ஐயோ கலாச்சாரமே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் என் நெக்ஸ்ட் பாயிண்ட். கலாச்சாரம் எந்த மொழியாகவும் இருக்கட்டும், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, தமிழ், இங்கிலீஷ், அந்த மொழியின் கலாச்சாரம் தெரியலனா அந்த மொழியை கத்துக்கிறது ரொம்ப சுமைதான். தமிழ் எடுத்துக்கோங்க, திருக்குறள், ஆத்திச்சுடி, ஏன் நம்ம பார்க்குற படம், நம்ம கேட்குற பாடல்கள் இதெல்லாம் அந்த கலாச்சாரம் அந்த மொழியை என்ஹான்ஸ் பண்ணும், அந்த மொழியை மேம்படுத்தும். ஆனால் அமெரிக்காவில் இந்த கலாச்சாரத்துக்கு அந்த எக்ஸ்போஜர் இல்லை. இப்போது நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு போய் அவங்க செய்கிற சாப்பிட்டு அவங்க பார்க்குற சீரியல் எல்லாம் பார்த்து நம்ம அது ரசிக்கலாம். இல்லைன்னா தெருவில் இருக்கிற டீ கடையில் போய் அங்கே ரேடியோவில் இருக்கிற பாட்டு கேட்டு அது ரசிக்கலாம். அமெரிக்காவில் அப்படி இல்லை. இதனால கொஞ்ச நாள் வந்துடும். ஸ்டார்பக்ஸ்ல வந்து 2 வடை ஒரு டீ எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் இங்கே அதனால தான் அமெரிக்காவில் இல்லை எந்த அயல் நாட்டும் இருந்தாலும் தமிழ் கற்பது ரொம்ப சுமை. நம்ம
அதுவும் ஒரு சினிமா டயலாக் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ். இந்த டயலாக் என்னமோ எங்களை மாதிரி பசங்களுக்கு தான் எழுதியிருக்க மாதிரி இருக்கு. அவங்க மட்டும்தான் பேசுவார் அவர் இங்கிலீஷ்ல, அதை தாண்டி இந்த இந்த டயலாக் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வாரம் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசி இங்கிலீஷில் படித்து எழுதி வாழ்ந்து சாட்டர்டே சண்டே சில் பண்ணி ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு யோசிச்சா அந்த தமிழ் ஸ்கூல் இருக்குது, தமிழ் ஹோம்ஒர்க் இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே இல்லை அந்த வேற்றுமை உறுப்பு, அந்த வேற்றுமை உறுப்புன்னு அந்த வார்த்தை கேட்டாவே அதே ஒரு தனி சுமைங்க. கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம். அதனால நடுவர் அவர்களே, நான் சண்டே தமிழ் ஸ்கூல் இருக்கேன், முக்காசி பேர் இங்கே அவங்களோட ஹோம்ஒர்க் முடிச்சிருக்க மாட்டாங்க, பாதி பேர் ஹோம்ஒர்க் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால ஒரு நல்ல தீர்ப்பாக தந்து நான் நல்ல தீர்ப்பாக தருவீங்கன்னு நம்பி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழரசி கொடுத்தது ஒரு ஆகச்சிறந்த தொடக்கம் உங்கள் அணிக்கு. அவங்க சரவடியாக வெடித்து தள்ளினாங்க. நிறையா எடுத்துக்காட்டுகள் கொடுத்தாங்க. வைரமுத்து சொன்னது, உவே சாமிநாதன் ஐயர்லேருந்து இப்போ இருக்கிற வெங்கடேசன் சொன்னது வரைக்கும் எல்லாத்தையுமே எல்லா எடுத்துக்காட்டுகளையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழரசிங்கிறவங்க ஒரு முரண்பாடாக இருக்கிறாங்க. எப்படின்னா பெயரில் இப்போ மற்ற மொழியில் இல்லாத ஒரு சிறப்பு தமிழர்களுக்கு என்ன இருக்குன்னா, பெயரில் தமிழை சேர்த்துக்கொள்வது. தமிழ் செல்வி, தமிழ் செல்வன், தமிழரசன், இந்த மாதிரி இது மற்ற மொழியில் நம்ம பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் தமிழை பெயரில் வைத்துக்கொண்டு இங்கே அவங்க எப்படின்னா இந்த ராஜாராணி படத்தில் இவர் ஜெய் வருவார் பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பாவை பார்த்தா மட்டும்தாங்க எனக்கு பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க அப்படின்னுவார்ல. அந்த மாதிரி எழுத்துப்பிள்ளை வரும்போது எங்கள் அப்பா திட்டுறது மட்டும்தாங்க எனக்கு பயம், மற்றபடி ஐ லவ் தமிழ், தமிழ் இஸ் மை ஐடென்டிட்டி, என்னுடைய மூச்சு பேச்சு எல்லாமே அதுதான் அப்படின்ற மாதிரி அருமையாக சொன்னீங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நம்ம அஸ்ரிதா இருங்க, வெயிட் பண்ணுங்க அஸ்ரிதா. ஸோ அஸ்ரிதா சொன்னோன்னே எந்திரிச்சு வந்தாங்க பாருங்க. இப்படி தான் போன வாட்டியும் வந்தாங்க. நான் அந்த பக்கம் உட்காந்து மிரண்டுட்டேன். நல்லா அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அவங்க. இப்போது தமிழ் படிக்கிறதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் சுகங்க, என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு பேசுறதுக்கு வர போகிறாங்க. இவங்க 7வது படிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ப முடியவில்லை. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 பட்டிமன்றம் பேசியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே அடி தூள் தான். எல்லாத்துலேயுமே இவங்க மிரட்டல் தான். அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். ஒரு மேடை தமிழுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய மேடை தமிழ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்குறள் போட்டிகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது 700 திருக்குறள்கள் இவங்க 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே சொல்லி முதல் பரிசு வாங்கியிருக்கிறார். இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய அஸ்ரிதா அவர்களை மேடைக்கு இருக்கிறேன். வாங்க. உயிரை உன்னை தமிழ் என்பதா, தமிழை உன்னை உயிர் என்பதா, இசையில் மெய் மறந்தாய், எழுத்தில் உயிர் மெய் கலந்தாய். இப்படி சென்னை மரீனா பீச்ல இருந்து அமெரிக்காவில் இருக்கும் டாலஸ் கிளாஸ் ரூம் வரைக்கும் சுகமா ஒலிக்கும் மொழி நம்ம தமிழ் மொழி தாங்க. இப்படி படிப்பை எதிர்ப்போம், ரெஸ்ட் எடுப்போம்னு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு தமிழ் படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு சுமையே என்று பேசி வந்திருக்கும். அதுவும் நம்ம தமிழரசி ஹியூஸ்டன்ல போய் 9ஆம் வகுப்பு படுத்திருக்காங்களாம். ரொம்ப சுகமா இருந்திருக்கும் போல அவங்களுக்கு என்று பேசி வந்திருக்கும். மேற்தரப்பு அணியுக்கும் நீதி, நேர்மை, நியாயம்க்கு எடுத்துக்காட்டா இருந்து நல்லதொரு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்க கூடியிருக்க எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஏங்க, யாரும் ஊரே யாவரும் கேள்வின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஆண்டிப்பட்டியில இருந்தாலும் சரி, அர்கான்சாஸ் ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரிங்க, எங்க இருந்தாலும் நம்ம அடையாளம், நம்மளுடைய வேறு எப்பவுமே தமிழ் மொழி தாங்க.
அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா யாரும் முறை யாரும் சொன்னா ட்ரம்ப் ஒத்துக்க மாட்டாரு. அதுவும் கரெக்ட் தான் நடுவரையா. சில பேர் சொல்லுவாங்க தமிழ் படிக்கிறது கஷ்டம்னு. ஆனா நான் சொல்றேங்க, தமிழை படிக்கலைன்னா தாங்க கஷ்டம். பாட்டி தாத்தாவோட பழைய கதைகளை கேட்டு ரசிக்க முடியாது, அனிருத் பாட்டை கேட்டு இசையில் மயங்க முடியாது. அது எந்த அனிருத் பாட்டுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பாரதியார் அவர்கள், வள்ளுவர் அவர்கள்லாம் சொன்ன குரல்களையும் ஆத்திச்சூடிகளையும் அவையார்லாம் அது மறந்துட்டேன், சாரி. இதெல்லாம் கேட்டு அதோட முழுமையான பொருளை தமிழ்ல கத்துக்கிற மாதிரி பிற மொழிகள்ல உணர முடியாதுங்க. இவங்க வேற்றுமை உறுப்பு ரொம்ப கஷ்டமா இருக்காமா எழுதுறதுக்கு. பிளஸ் போட்டு ஐ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலைங்க. இப்படி மாட்டிக்கிட்டீங்க நீங்க. ஏங்க இங்க இருக்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் இக்கு பிளஸ் ஆ ஈக்குவல் டு கா, இப்பு பிளஸ் ஈக்குவல் டு பின்னு போரிங்காவா சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் அந்த காலங்க. இன்னும் கலிபோர்னியால என் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் உயிர்மை எழுத்துக்களையே ட்ரெண்டிங்கா சொல்லி கொடுத்தது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்குதுங்க. கக்கா கிக்கி குக்கு கிக்கே கை கொக்கோ கவ் சசா சிசி சுசு சுசே சை சுசோ சவ். இப்படி தமிழை போரிங்கா சொல்லி கொடுக்காம சுவாரஸ்யமா சொல்லி கொடுத்தா தினமுமே தமிழை சுகமா படிக்கலாங்க. அனிருத் பாட்டுக்கு இது பரவாயில்ல. இது கல்வி சுகத்தமா கொடுக்குது, கலாச்சார சுகத்தையும் சேர்த்து கொடுக்குது நடுவரையா. பொங்கல் கொண்டாட்டம், தீபாவளி விழா, பாரதியார் டே செலிப்ரேஷன், இது எல்லாமே குழந்தைகளுக்கு தமிழ் பள்ளியில தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்லுது. அதுவும் வருஷம் வருஷம் தீபாவளிக்கு கொடுக்குற லட்டு மிக்சர் இருக்குமே, அதுக்கே நான் தமிழ் பள்ளிக்கு போவேங்க. ஆமா, தமிழ் பள்ளி எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு லட்டு மிச்சம் இருக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஏங்க சுமை பக்கம் சொல்றாங்க தமிழ் படிக்க நேரம் இல்லையாமா. நம்ம லக்ஷிதா கூட ப்ரோமோல அதான் போட்டிருந்தாங்க. ஏங்க ரோப்ளாக்ஸ் விளாடுற நேரம், கைபேசியை பார்க்குற நேரத்தில் பாதி நேரத்தையாவது தமிழ் படிக்கிறது உபயோகிச்சா இந்நேரம் தமிழ் புலவரே இருக்கலாங்க. அது நேரத்துல பிரச்சனை இல்லைங்க, முன்னுரிமை எதை நம்ம முதல்ல பண்றோம் அதுல தாங்க பிரச்சனை. சரி நடுவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்வீட் இல்ல சாக்லேட் இனிப்பு சொல்லுங்க. அதிரசம். அதிரசம் சூப்பர், எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு வீட்டுக்குள்ளார சாப்பிட்டா பிடிக்குமா, வீட்டுக்கு வெளியில சாப்பிட்டா பிடிக்குமா? எங்க சாப்பிட்டாலும் பிடிக்கும். அத தமிழ்நாட்டுல சாப்பிட்டா பிடிக்குமா இல்ல அயல் நாட்டுல சாப்பிட்டா பிடிக்குமா? எங்க சாப்பிட்டாலும் பிடிக்கும். ரெண்டுமே தானே நடுவர் ஐயா. அந்த இனிப்பை எப்படி எங்க சாப்பிட்டாலும் சுவையா இருக்குதோ அதே மாதிரி தாங்க தமிழை எங்க படிச்சாலும் எப்பவுமே இனிமையா சுகமா தாங்க இருக்கும். அதிரசத்தை சொல்லி கைது வாங்கிட்டாங்க. எங்க தமிழ் முதல்ல உருவாகின மொழின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட தான் இந்த லாட்டின் சமஸ்கிருதம் உருவாச்சு. இப்ப லாட்டின் எங்க இருக்குது, யாருமே பேசுறது இல்லைங்க. சமஸ்கிருதம் அதுவும் இப்ப தூங்கிட்டு தாங்க இருக்குது. ஆனா தமிழ் ஸ்பாட்டிஃபைலையும் இன்ஸ்டாகிராம்லயும் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்குதுங்க. இதுல இருந்தே தமிழ் எவ்வளவு ஒரு சுகமான மொழின்னு கண்கூடாவே தெரியுது. சரி நடுவர் ஐயா அவர்களே, அயல் நாட்டில் பீஸா, பர்கர், சாண்ட்விச், சாலட்னு ஒவ்வொரு நேரத்துக்கும் விதவிதமான உணவு சாப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையான நம்ம தமிழரசியே சொல்றாங்க பிரியாணி எப்படா சமைப்பாங்க சாப்பிடலாம்னு தோணும்னு. எப்படி இந்த அது வேற டிபார்ட்மெண்ட். எப்படி இந்த பிரியாணின்றது ஒரு எமோஷனோ அதே மாதிரி தாங்க நம்ம தமிழும் நம்மளோட சொந்தக்காரங்களோட ஊரோட மக்களோட எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுற மாதிரி அவ்வளோ ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருதுங்க. பிற மொழிகளையும் தாங்க நான் கத்துக்கிறேன், ஆனா அது தராத சுகத்தையும் சந்தோஷத்தையும் இதுல கிடைக்குதுன்னு நான் கண்டிப்பா நம்புறேங்க. நீங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தமிழ் புரியும் ஆனா பேசலாம் கேட்டா தெரியாதுன்னு. இது எப்படி தெரியுமாங்க இருக்குது, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் ஆனா நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிக்க சொன்னா எப்படி நீச்சல் அடிக்கிறது தெரியாதுன்ற மாதிரி இருக்குதுங்க. எனக்கு கூட 4 feet வரைக்கும் தான் தெரியாது. நடுவர் ஐயா, தமிழ் எது கஷ்டப்பட்டுலாம் கத்துக்கணும்? தமிழ் பாட்டுகளை கேட்டும் படத்தை பார்த்துமே சுலபமா கத்துக்கலாம்ல.
இப்படி சுலபமா இருக்கிற தமிழ் மொழியவே சுமைன்னு சொல்றாங்கன்னா வாழ்க்கையில வர பெரிய பெரிய போராட்டத்துல எப்படி சமாளிக்க போறாங்க எனக்கும் தெரியலங்க. சுமை பக்கம் கேட்குறாங்க தமிழ் மறந்தா என்ன ஆகும்னு. நான் சொல்றேங்க, தமிழ் மறந்தா நம்ம அடையாளமே போயிடும். ஐடென்டி கார்டில் ஓட்டோ இல்லாத மாதிரி ஆயிடுங்க. இப்படி கம்ப நாட்டால் வாரும் கவி அரசி அவ்வை நல்லாலும் அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி வள்ளுவரின் வாய்மொழியாம் செம்மொழியான சுகத்தை தரும் தமிழ் மொழியாம் என்று சொல்லி பேசினால் கவிதை, கேட்டால் ராகம், படித்தால் உணர்ச்சி, எழுதினால் வரலாறு என்று சொல்லி அயல் நாட்டு தமிழ் படிப்பது சுகமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடித்து பேசுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை வந்து உண்மையிலேயே செஞ்சு காமிச்சிட்டாங்க. இது இன்னும் கொஞ்சம் முதல் ரவுண்டு தான் அப்படி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ரவுண்டெலாம் வந்துட்டு ஆளே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அஸ்ரிதா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட அட்வைஸ் வாங்கி வாங்கி இன்றைக்கி ஒரு பேரண்ட்டாகவே ஆகிட்டாங்க. எப்படின்னா, என்ன இப்போ தமிழ் படிக்கிறது பிரச்சனையா, ஏன் ரோப்ளாக்ஸ் விளையாடுற, ரோப்ளாக்ஸ் விளையாடுற டைமை கட் பண்ணினா ஈஸியாக தமிழ் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் என்ன பேசிட்டே இருக்கிறீங்க வந்துட்டு தமிழ் படிக்கிறது வந்து அந்த டைமை கட் பண்ணால் தமிழ் படிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு முக்கியமான சிந்தனையை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரி சிந்தனைனா, தமிழ் வந்து உங்களுடைய அடையாளம், நீங்கள் தமிழுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த சுமையவே நீங்கள் உங்களால் தாண்ட முடியலைன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த 13 பருவத்தை தாண்டி இன்னும் நீங்கள் இளைஞராகி அதுக்கப்புறம் வந்துட்டு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எவ்வளோ சுமைகள் வரும், இதெல்லாம் நீங்கள் எப்படி தாண்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை முன்வைக்கிறாங்க. அருமையான பேசுனீங்க அஸ்ரிதா. அடுத்தது மறுபடியும் சுமைக்கு வரோம். சுமைக்கு அடுத்து நமக்கு வரப்போகிறவங்க நம்ம ஆதிரா வந்துட்டு 9th படிக்கிறாங்க. போன வருஷம் தான் வந்து படித்து முடிச்சுட்டு தமிழ் பள்ளியில் படித்து முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு இப்போது அதே பள்ளியில் போய் குழந்தைங்களுக்கு வேடிக்கையாக தமிழ் சொல்லிக் கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சியில் தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க சின்ன பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் சம்பந்தமான நிறையா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். அப்புறம் விருதுகளும் வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஸ்கூலில் வந்துட்டு இந்த டிபேட் கிளப்பில் இருக்கிறாங்க. அந்த விவாதங்கள்லாம் பேசி அதுலேயும் பரிசு நிறையா வாங்கியிருக்கிறாங்க. மிக நல்ல பேச்சாளர். வாங்க ஆதிரா. ஒரே ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஆதிராவுக்கு முதல் பட்டிமன்றம். அனைவருக்கும் வணக்கம். நடுவரையா அவர்களுக்கும் வணக்கம். பொய் மட்டும் சொல்லுவாரி இருக்க எதிர்கட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் பள்ளியில போய் விட்டுட்டு ஜாலியா இருந்த பெற்றோர்களுக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். அர்ஷிதா, உன்னோட கேட்டுட்டு அனிருத் பாட்டே இதுக்கு எவ்வளவோ நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்களே லாரா, அதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு. நடுவரையா, உங்களுக்கே வந்து அதோட வேற எப்படி வெவ்வேறு அது எப்படி டிஃப்ரெண்ட்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, கொஞ்சம் கஷ்டம் தான். அதே ஒரு தமிழ் ஸ்கூலோட பிரின்சிபலுக்கே தெரியலன்னா உட்காந்துட்டு ரெண்டு வயசுல இருக்கிற செகண்ட் கிரேட்ல இருக்க குழந்தைகளுக்குலாம் எப்படி அது வந்து டிஃபரன்ஸ் தெரியணும்னு சொல்ல முடியும்? நீங்க சொல்லுவீங்க தமிழ் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க தமிழ் தவறுன்னு சொல்லல. தமிழ் ஒரு அழகான மொழி. ஆனா தமிழ் வந்து அயல் நாட்டுல வந்து படிக்கிறது ஒரு மிக சுமையா இருக்கு. நான் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்க போறேன். குட்டி கதைனாலே கொஞ்சம் எந்திரிச்சிடலாம் போல தோணுது. சரி சார், கண்டினியூ பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவுக்கு போனேன். அங்க போகும்போது என் தாத்தா பாட்டி கூட போய் ஒரு குட்டி கடை ஊர்ல அங்க போய் சாக்லேட் ஒன்று வாங்க போனேன். போய் கடைக்காரங்க கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குமான்னு. அது கேட்டோடனே நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ, நான் யாரும் தெரிஞ்சோ, நான் பேசின தமிழ்லையும் நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதுல தெரிஞ்சதுல இருந்து என்கிட்ட ஆங்கிலத்துல தான் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்துல இருக்கேன். அந்த கல்யாணத்துல இருந்தும் நான் போய் என்னோட தூரமான சொந்தக்காரங்க கூட பேசுறேன்.
அமெரிக்கால இருந்து வந்திருக்கா, அவளோட தமிழ்லாம் நல்லா இருக்காது, நம்ம ஆங்கிலத்திலே பேசுவேன்னு சொன்னாங்க. பேசிட்டே இருந்தாங்க. தமிழ் இப்ப வந்து தமிழ்நாட்டுல போய் பார்த்தாலே எல்லாரும் நம்ம கூட ஆங்கிலத்துல தான் பேசுறாங்க. அதுக்கு பெற்றோர்கள் சொல்றாங்க, நீ தமிழ் பள்ளிக்கு போனேன்னாதான் உன்னோட தமிழ் கலாச்சாரம் தெரியும், உன்னோட தமிழ் தாத்தா பாட்டிகள்லாம் பேச முடியும்னு சொல்றாங்க. ஆனா வந்து அந்த ஒரு வருஷத்துல ஒரு 2 தடவை வந்து பேசுற அவங்களுக்கு குழந்தைங்க கேக்குறாங்க, நான் வந்து 10 வருஷமா கடந்து தமிழ் பள்ளிக்கு போய் இது பண்ணணுமான்னு. ஜிவிஎம் படத்துல வர தாத்தா பாட்டி போல இருக்கு, எல்லாரும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க போல தெரியுது. கண்டிப்பா பண்ணுங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தமிழ் பள்ளிக்கு தமிழ் பள்ளியில போய் டெஸ்ட் எழுதி, தமிழ் பள்ளியில போய் இது பண்ணு குழந்தைகளுக்கு ஒரு தமிழ் பள்ளி சுமையா இல்லாம தமிழே மிகவும் சுமையாக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 4 வயசுல இருந்தே தமிழ் பள்ளிக்கு யூகேஜி படி அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து போக போக தமிழ் எதுக்கு என்னோட தமிழ் என்னன்னா, நான் வந்து சண்டேல வந்து என்னோட அம்மா அப்பா போக சொல்லுவாங்க, நான் கிளாஸ்ன்னு போறேன், அந்த மாதிரி தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்பெல்லாம் குழந்தைங்க. இப்ப வந்து நீங்களே நினைக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாரும் தானே நினைக்கிறீங்க. நீங்க பெற்றோர்களே உங்களோட குழந்தைகளை நீங்க வந்து டெய்லியும் வந்து 5 நாள் வேலைக்கு போறீங்க, நாங்களும் 5 நாள் போய் பள்ளியில இருக்கோம். அந்த வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுல 2 நாள் தான் பிரேக் கிடைக்குது. ஒரு நாள் வந்து என்னமோ ஃபெஸ்டிவல் போகணும், யாரோ வீட்டுக்கு வராங்க, அதுல போகிறது. இன்னொரு நாள் என்ன, தமிழ் பள்ளிக்கு போகணும், தமிழ் காலையில எழுந்திரிச்சோடனே தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணணும், தமிழ் ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் போய் ரெடி ஆகணும். தமிழ் பள்ளிக்கு போகிறதுல ஹோம்ஒர்க் மட்டும் இல்ல, டெஸ்ட்டுக்கு படிக்கணும், ட்ரெஸ் கரெக்டா போட்டு போகணும், எல்லாமே கரெக்டா தானே போட்டுட்டு போகணும். தமிழ் பள்ளிக்கு எல்லாமே தமிழ் பள்ளிக்கு போக முன்னாடி ரெடி ஆகிட்டு தானே போகணும், ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 2nd கிரேட்ல இருந்து ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டில இருந்து கூட்டிட்டு வந்து தமிழ் பள்ளிக்கு போகணும்னு சொன்னா எப்படி குழந்தைங்களுக்கு வந்து அது சுமையா இருக்கும்? ஒரு சுகமா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க? சாரி, புரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல பெரிய ஆகும் போது டெய்லியும் 5 நாள் வந்து தமிழ் போய் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து நம்ம தமிழ் பள்ளிக்கு போனா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? 8th கிரேட்ல 9th கிரேட்ல வந்துட்டு ஹோம்ஒர்க் ஃபுல்லா இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் பண்றதுல ஒரு 2 தடவை வந்து பண்றாங்க. தமிழ் பள்ளிக்கு வந்து 2 மணி நேரம் தான், ஒரு ஃபுல் வாரத்துல 2 மணி நேரம் தமிழ் படிக்கிறோம். அந்த தமிழ் படிக்கிறதுல அடுத்த கிளாஸ்ல வந்து டெஸ்ட் எழுதணும், தமிழ்னு சொல்றாங்க. ஆனா அந்த 2 வாரத்துல பேசுறது மிச்ச நேரம் எல்லாமே ஆங்கிலத்துல தானே பேசுறாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த தமிழ் ஞாபகம் இருக்கும்? ஒரு 2nd கிரேட்ல இருக்கிறவங்க ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு எப்படி ஃபுல் டைம் 24/7 வந்து தமிழ் படிச்சு எப்படி வரும்? அதே மாதிரிதான் சண்டேல எவ்வளவு இருக்கோ அதுல போய் தமிழ் பள்ளிக்கு போக சொல்றாங்களே. பண்டிகை தேதி சண்டேல வந்தா டேக் இட் ஈஸி பாலிசி சொல்றாங்க. ஆனா நாங்க தமிழ் பள்ளியில போய் எப்படி டேக் இட் ஈஸி பண்ணுவோம்? டெஸ்ட் வருது, ஹோம்ஒர்க் கரெக்ஷன், எல்லாரும் உட்காந்து கிளாஸா உட்காந்து கேட்கிறோம். ஆனா அந்த பண்டிகை போக முடியாத மாதிரி கூட நாங்க தமிழ் ஸ்கூலுக்கு தானே போறோம். பண்டிகைக்குலாம் லீவ் இருக்குமா? ஏதாவது பண்டிகை தேதினா சண்டே தானே. தமிழ் வந்து இந்தியாவில் படிக்கிறவங்க குழந்தைங்க வந்து டெய்லியும் பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க வந்து பண்றவங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கும்? தமிழ் வந்து ஒரு அழகான மொழி, நாங்க யாருமே அது அழகான மொழி இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து அயல் நாட்டுல வந்து படிக்கிறது ஒரு மிகவும் சுமையாக இருக்கிறது. ஆரம்பத்துல இருந்தே தடுமாறுது. அந்த பக்கத்து வந்து உட்காந்துடுறீங்களா? கண்டினியூ பண்ணுங்க. தமிழ் ஒரு அழகான மொழி. அந்த மொழியை வந்து ஒரு டெஸ்ட் பேப்பரா ஆக்குறதுல ஒரு பெரிய தவறு. அதனாலதான் வந்து தமிழ் வந்து அயல் நாட்டில் படிக்கிறது மிகவும் சுமையாக இருக்கிறது. சரியில்லை. அருமை நல்லா பேசுங்க. ஆதிரா வந்து 2nd கிரேட்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2nd கிரேட் ஒரு 4 வாட்டி சொல்லிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே இந்த 2nd கிரேடு 1st கிரேடு இந்த கேஜிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வர்றது ஒரு பேகை மாட்டிக்கிட்டு வர்றதும் வந்து உட்காந்தா அந்த டீச்சர் வந்து எடுத்து ஒரு ரைம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். எல்லாம் உட்காருங்க, உட்காந்துடுறாங்க. பேசலாம். எவனும் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்து டயர்டில் உட்காடுறான்.
எடுங்க. டேக் யுவர் புக், பேஜ் நம்பர் 17. எடுத்ததுக்கப்புறம் 10 காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன். பைய ஊதவே பந்து போல ஆனது, பலமாய் நாடும் ஊதவே பானை போல ஆனது. இவன் வந்து பார்க்குறான் அப்படியே, சீக்கிரம் முடிச்சு விடுங்க, நேரம் ஆகிட்டே போகுது. அடுத்து வந்து இப்போ எங்கள் அப்பா வருவார், நான் காரில் ஏறி வீட்டுக்கு போகணும், இருட்டிக்கிட்டு இருக்குது, வெளியில் வேறு குளிரிக்கிட்டு இருக்குது. இப்போ பானை போல ஆனதும் பார்க்க ஓடி வாருங்கள் அப்படின்றாங்க டீச்சர். ஓடியெல்லாம் வர முடியாதுமா, நீ வீட்டுக்கு விடுங்க, நான் போகிறேன், நீங்கள் தேவையில்லாம என்னை வந்து நீங்கள் வந்து என்னை பேச வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து நானே ஏதோ வந்து வீட்டில் ரோப்ளாக்ஸ் விளையாட விட மாட்டுறாங்க, அதனால் நான் இங்கே வரலாமேன்ட்டு வந்தால் நீங்கள் என்னடான்னா இதை படி அதை படி, இந்த பாட்டை பாட அந்த பாட்டை பாடுறாங்க. உண்மையிலேயே அந்த சின்ன பசங்களை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து அப்படி பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு சுமை தான், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் சுமை தான். நிச்சயமாக அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான பாயிண்ட் சொன்னீங்க, குட் ஜாப். அடுத்தது இந்த பக்கம் 3 பேர் பேசிட்டாங்க, இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு நமக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் சுமை கிடையாது, அது 10 காசு விலையில் இப்போ எல்லாம் படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச வர போகிறவங்க வந்து அக்ஷிதா வந்து அக்ஷிதா வந்து 10வது படிக்கிறாங்க. இவங்க வந்து இசை, அப்புறம் மேடை பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பங்கு பெற்று பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. போன வாரம் கூட ஒரு பட்டிமன்றம் பேசினாங்க. இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் இவங்களை பற்றி சொல்கிறது என்னன்னா, இவங்க தமிழ் புத்தகங்கள் படிக்க ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. வந்துட்டு தமிழ் புத்தகங்கள் படிப்போம்னு யாருமே வந்து சொல்லிக்கிட்டது இல்லை, இவங்க வந்து அது பெருமையாக சொல்லிக்கிட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாங்க அக்ஷிதா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்து இங்கு வந்துள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். அதாவது பட்டிமன்றம்ங்கிறது ஒரு தமிழ் கலாச்சாரம். அந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்தே தமிழ் கற்றுக்கிறது ஒரு சுமைன்னு சொல்ற தைரியமான என்னோட எதிரணிக்கும் எங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிண்டு தமிழ் பள்ளியில் ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் மீது அளவு கடந்த பற்று இருந்தாலும் எதிரணி தமிழை பத்தி சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நிறுத்த வேண்டிய பாவம் எங்க நடுவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அப்பப்ப சொல்லுங்கம்மா அந்த மாதிரி. நடுவர் அவர்களே, நீங்க இப்போ சாட்சி சொல்லவோ இல்ல சத்திய பிரமாணம் எடுக்க போகும்போதோ ஒரு உறுதிமொழி எடுப்பீங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு. எதிரணியில 3 பேருமே வரத்துக்கு முன்னாடி நான் சொல்வதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க போல. ஏன்னா வாயிலேருந்து வருது ஒண்ணு கூட உண்மை இல்லைங்க. முதல்ல நாங்க என்னமோ அவங்கள கஷ்டப்பட்டு 1331வது திருக்குறளை எழுத சொல்ற மாதிரியே பேசுறாங்க பாருங்களேன். அதெல்லாம் இல்லைங்க. இருக்கிற 1330ல ஒரு 10-15 ஒரு 6-7 வார்த்தையை நீங்க கத்துண்டா உங்களுக்கும் நல்லது, தமிழுக்கும் நல்லதுன்னு சொல்றோம். 2வது போய் ஆதிரா உனக்கு ஒரு பிரேக் வேணும் 5 நாளுக்கு அப்புறம்ங்கிறது உண்மைதான். ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கும் ஒரு பிரேக் வேணும் தானேமா, அதனாலதான் நம்மளை தூக்கி தமிழ் பள்ளியில போட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான் தெரியும். அவர் பிரபு எனக்கு தெரியும், அவருக்கு நிச்சயமாக வேணும் தான். அவருக்கு முதலாவது வீட்டு பாடத்தை பத்தி பேசுவோம். அமெரிக்கால பள்ளியை 3ஆ பிரிச்சிருக்காங்க, எலிமெண்ட்ரி, மிடில், ஹைன்னு. இந்த எலிமெண்ட்ரி பசங்க கிட்டலாம் நீங்க வீட்டு பாடம் இருக்கான்னு கேட்டா, வீட்டு பாடம் தட்ஸ் a toy, அந்த பொம்மை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க புத்தக பைய திறந்து பார்த்தீங்கன்னு வையேன், பள்ளிக்கு போறாங்களா இல்ல பிக்னிக்கு போறாங்களான்னு கடைசி வரணும் நமக்கு தெரியாதுங்க. ஆனா இந்தியால பைய திறந்தா மூட்டை மூட்டையா புத்தகங்கள் இருக்குமே. வீட்டுக்கு வந்த உடனே கை வலிக்க ஹோம்ஒர்க்கு, அம்மா காதை திருகி இக்கு பிளஸா என்னன்னு கேட்க நாமளும் அழுது பதில் சொல்ல. அது மட்டும் இல்லாம
பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், சமஸ்கிருதம் கிளாஸ், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் இதுல வேற சேர்த்து விடுவாங்க. ஆனா அயல் நாட்டுல வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் தமிழ் ஸ்கூல் தானங்க கேட்குறோம். அவங்க கொடுக்கறதோ 4 பக்கம் வீட்டு பாடம். அந்த வீட்டு பாடம் கூட எவ்வளோ சுலபம். இவங்க எவ்வளோ பெரிய பொய் சொல்றாங்க, இங்க கொடுக்குற வீட்டு பாடம் தான் கடினம்னு. இந்தியாவில் நீங்க எல்லாம் எழுதுனா அது பிரிண்ட் எடுத்தா மாதிரி இருக்கணுங்க, அப்பதான் மார்க்கை விட முக்கியம். எழுதல முட்டி பேந்துரும். அப்பமா இப்பெல்லாம் இந்தியாலயும் அப்படிலாம் பண்ண முடியாது. தொடருங்க. இங்க காலம் எழுத வேணாம், வரைஞ்சா போதும். நீங்க வரைஞ்ச அந்த உங்களுக்கு மாதிரி இருக்கணும், பாக்குற எங்களுக்கு மாதிரி இருக்கணும், அவ்வளவுதாங்க கேட்கணும். இத பண்ணவே சுமைன்னு சொன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது எலிமெண்டரி பள்ளிங்க. இப்போ மிடில் மற்றும் ஹை ஸ்கூல்ல ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒண்ணு கத்துக்கணும். அதாவது ஆங்கிலத்தை தவிர வேற ஒரு மொழியில கிரெடிட் வாங்கணும். நிறைய இடத்துல தமிழையும் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கிரெடிட்டா தான் கொடுப்பாங்க. ஆனா நாம டான் படத்துல சிவகார்த்திகேயன் நான் டாக்டர் ஆகட்டா, என்ஜினியர் ஆகட்டா, சயின்டிஸ்ட் ஆகட்டாங்கிற மாதிரி நான் ஸ்பானிஷ் கத்துக்கிட்டா, பிரெஞ்சு கத்துக்கிட்டா, சைனீஸ் கத்துக்கிட்டான்னு யோசிப்போம். அதுவும் கத்துப்பாங்களே. வீட்டுக்கு வந்து நிம்தா கடைசி வந்து நம்ம ஃபாரின் லாங்குவேஜ் பேசுறோமா இல்ல பாகுபலியில வர காலக்கேயர்களோட லாங்குவேஜ் பேசுறோமான்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அம்மா அப்பா கூட சூப்பரா பேசுறாளே அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அந்த 2 வருஷத்துல அந்த ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தது எல்லாமே அந்த மொழியோட தாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அதை அப்படியே மூட்டை கட்டி பறன் மேல வச்சுட்டு அது பாட்டுல அங்க தூங்கின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில அந்த மொழிக்கு உபயோகம் இல்லை. என்னோட கேள்வி, கிரெடிட்டுக்காக ஒரு மொழி கத்துக்க முடியுதுன்னா நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழிய கத்துக்கிறது மட்டும் உங்களுக்கு ஏன் சுமையா தெரியுதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் எப்படிங்க? இந்த கேள்விக்கு எதிரணி பதில் சொல்லியே ஆகணும். கேட்டுக்கோங்கப்பா. மக்களே, சிறு வயதுல இருந்து எது கத்துட்டாலும் அது வாழ்க்கை பூரா நம்ம கூட இருக்கும். 5இல் விளையாதது 50லும் விளையாது. சின்ன வயசுலயே தமிழ் கற்றுக்கொள்வது பாரம்னு நாம சொன்னோம்னா வயசான பிறகு எப்படி தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிப்போம்? ஆதிரா, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னு எனக்கு தெரியணுமா? நான் இந்தியா போயிட்டு அவங்க கிட்ட இங்கிலீஷ் மட்டும் பேசினேன்னு வைய, திரும்பி உடனே போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க, தோ இருக்கு அமெரிக்கா, 2 ஃபிளைட் எடுத்தான் போயிடலாம், அங்க இருந்ததே அவ ஒரு 2 வருஷம் தான், எவ்வளோ இங்கிலீஷ் பேசுறா, தமிழை மறந்துட்டா, இப்ப நம்மளையும் மறந்துடுவா, அவ்வளவுதான் வாட்ஸ்அப் குரூப் சாட்ல சோழி முடிஞ்சதுன்னு. நடுவர் அவர்களே, தமிழ்ல எழுதுற திருக்குறள் கிட்டத்தட்ட 60 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அயல்நாட்டுக்காரர்களே விரும்பி படிக்கும் மொழிதாங்க நம்ம தமிழ் மொழி. அப்பேற்பட்ட மொழியில நாம பிறந்தோம்னு பெருமைப்படுவோம்னு பார்த்தா தமிழ் படிக்க போக மாட்டேன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுன்னு இருக்கும். திருக்குறளை பத்தி ஔவையார் சொல்லியிருக்காங்க, அணுவை துளைத்து அதிலே கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அதாவது ஒரு அணுக்குள்ள 7 கடல்களின் நீரையும் வச்சது போல் வெறும் 7 வார்த்தையில உலகத்தோட எல்லா அறிவையும் வச்சிருக்கிறது தான் திருக்குறள். அந்த திருவள்ளுவரே நினைப்பாரு, உங்களுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானமா எல்லாத்தையும் 7 வார்த்தையில எழுதுன, அந்த 7 வார்த்தை படிக்கிறதே சுமைன்னு சொல்றீங்களே, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. அடுத்து நம்ம கலாச்சாரம் பத்தி பார்ப்போம். மொழியை தனியா கத்துக்க முடியாது, பை ஒன் கெட் டூ ஆஃபர் மாதிரி அது கூட கலாச்சாரமும் வரும். ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் தமிழ் படிக்க முடியுதுன்னா வாழ்நாள் முழுக்க எப்படி நம்ம கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும்? கஷ்டம், சிரமம் தான்மா. இதுல வேற நாங்க இல்லைன்னு சொல்றாங்க. மக்களே, 4 பக்கம் வீட்டு பாடம் பண்ண 20-30 நிமிஷம் ஆகுமா? நான் பிஸின்னு சொல்லியே இவங்க 40 நிமிடம் வீணாக்கிட்டாங்களே. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு இதெல்லாம் தூக்கி தமிழ் மேல பழைய போட்டுருவாங்க. இதுக்கு தாங்க எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்.
பிளானிங் முக்கியம் பிகில. அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம தாய்மொழியான தமிழ் மொழிக்கு அவங்க பிஸி ஸ்கெட்யூல்ல ஒரு 30 நிமிஷம் டைம் அமைச்சு கொடுக்க கூடாதா? விருப்பத்தோட பண்ணா வீட்டு பாடம் கூட சுமையா தெரியாதுங்க. எங்களை மாதிரி உங்களுக்கும் சுகமா தான் தெரியும். தமிழின் அருமை என்னவென்றால் அது காலத்தால் அழியாத கலாச்சாரம் கொண்ட மொழி. அதை காப்பது நம் கடமை, பேசுவது நம் பெருமை. தமிழ் கற்பதில் ஏது சுமை? இப்போது எதிரணிக்கு புரிந்திருக்கும் எங்கள் தாய்மொழியின் அருமை, நமது தாய்மொழியின் அருமை. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அட்டகாசமாக பேசுனாங்க அக்ஷிதா. ஒரு டிஆரோடைய ஸ்டைலில் வந்து பெருமை அருமை ஏது சுமைன்ற மாதிரி முடிச்சது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எத்தனையோ சிந்தனைகளை முன் வச்சாங்க. அதாவது ஊரில் தாங்க தமிழ் கடினம் படிக்கிறது, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. உண்மையிலே நீங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில, நம்மெல்லாம் படித்த தமிழ்லாம் பார்த்தோம்னா தமிழ் முதல் தாள் 2ஆம் தாள்னு 2 இருக்கும். வந்துட்டு கட்டுரை பார்த்தீங்கன்னா 2 கட்டுரை எழுதணும். அப்புறம் செய்யுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நற்றிணை குறுந்தொகையெல்லாம் வரும். திருக்குறள்னால் என்ன, ஒரு திருக்குறள்லாம் இல்லைம்மா, 20 30 திருக்குறள் படிக்கணும், எல்லாத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் உரையாக எழுதணும். 16 பாயிண்ட்டை வந்து கரெக்டாக சொன்னாங்க. ஊரில் தான்ப்பா கஷ்டம், இங்கே வந்து ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சாங்க. கிரெடிட்டுக்காக நீங்கள் வந்து இன்னொரு லாங்குவேஜ் படிக்கும்போது கல்ச்சருக்காக ஏன் வந்து தமிழ் படிக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டு அருமையான பாயிண்ட். அப்புறம் ஆதிராவோட சொந்தக்காரங்களை பற்றி பேசினாங்க. அது வந்து உண்மையிலே நினச்சி பார்த்தா பயங்கர சிரிப்பாக இருக்குது. ஆதிரா வந்துட்டு நான் ஜஸ்ட் திங்கிங், நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஆத்தா வந்து ஏ ஆதிரா when did you come from Dallas, come to my home, I made country chicken, come with me your Pookie sister அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள்கிட்ட எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசக்கூடிய அந்த சொந்தக்காரர்கள் இருக்கும் முறை நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அருமை வந்துட்டு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அக்ஷிதா சொன்னதில் எனக்கு பிடிச்சது வந்துட்டு இந்த நேர மேலாண்மை. அப்புறம் இங்கே வந்து இந்த பயன்பாடு, நீங்கள் வந்துட்டு தமிழை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்துட்டு இதாகும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையான பாயிண்ட்டு, சூப்பராக பேசுனீங்க. இப்போது இந்த சுமையே அப்படிங்கிற அணிக்கையோட கடைசி தர்க்கம் பண்ண வர போகிறவங்க நம்ம லக்ஷிதா. டெஃபினட்டாக காசு தானே அப்பா கொடுத்தாரு. ஓகே, நோட் பண்ணி நம்பர் வாங்கிக்கிறேன். ஓகே, லக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே ஒரு பன்முக திறமையாளர் தான் சொல்லணும். அவங்க வந்து இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர், அப்புறம் வந்துட்டு பாடல், நடனம், இதில் எல்லாத்துலேயும் பெரிய ஆர்வம் உள்ளவர். அதுக்கப்புறம் விவாத போட்டிகளில் பங்கேற்று பரிசும் வாங்கியிருக்காரு. இவர் புத்தகங்கள் படிக்கிறதுக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. சிறுகதைகள் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறுகதைகள் கவிதைகள் எழுதக்கூடியவர். அப்புறம் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு ஒரு அழகியல் சார்ந்த பார்வை இருக்குது. இவங்க வந்துட்டு ஒரு ஆடை வடிவமைப்பாளராக வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்புறம் இவங்களுடைய படைப்பாற்றலை பயன்படுத்தி இன்னும் மற்றவங்களுக்குலாம் ஊக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பயங்கர இம்ப்ரெசிவ் ப்ரொஃபைலாக இருக்குது இவங்களுக்கு. வாங்க லக்ஷிதா. சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் சக போட்டியாளர்களுக்கும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், எங்க எல்லாரையும் இங்க ஒன்னா சேர்த்திருக்க தமிழுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் கூடயும் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மலையாள நடிகர் ஜெயராம் ஒரு அவார்ட் செரிமோனில இதை பகிர்ந்திருக்காரு. என் கூட மலையாள படத்துல ஒரு தமிழ் நடிகை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வளர்ந்தது படிச்சது எல்லாமே அப்ராட்ல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன் நான் போய் வணக்கம் தமிழா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நடிகை வந்து சாரி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் பட் ஐ கேன் ஸ்பீக், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு காஃபி கப் வச்சிருக்காங்க. அது ரொம்ப கொதிக்குது.
அதை அவங்க எடுக்கும் போது தவறி அவங்க கையில பட்டுச்சு. ஓ காட் இட்ஸ் so hot அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஒரு 2 நாள் ஷூட்டிங்க்கு அப்புறம் அவங்க வந்து 2 வீலர் ஓட்டுற மாதிரி ஒரு சீன். சோ அவங்க ஓட்டிட்டு வரும்போது தவறி கீழே விழுந்துட்டாங்களாம். அப்ப வந்து கையில கால்ல எல்லா இடத்துலயும் பயங்கரமா சராச்சு. சோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அப்படிலாம் ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இதுக்காக வந்து ஒரு மருந்து வச்சிருக்காங்க. அந்த மருந்து வந்து போட்டா பயங்கரமா எரியுமா. சோ இந்த மேக்கப் மேன் வந்து அவங்களுக்கு அந்த மருந்து போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்ட ஒரு 2 நிமிஷத்துல எங்கேயோ ஐயோ அம்மா வலிக்குதே வலி தாங்க முடியல அப்படின்னு என்னமோ சத்தம் வருதுன்னு போய் பார்த்தா அந்த நடிகை தன்னை அறியாம கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இத சொல்லிட்டு வேற்றமாநிலருக்கான ஜெயராம் சொல்லியிருக்காரு, தமிழ் ஒரு அழகான மொழி, அது பேசுவது வெட்கப்படுவதோ அவமானப்படுவதோ இருக்கக்கூடாது அப்படின்னு. இவங்க சொன்ன மாதிரியே தமிழ் ஒரு அழகான மொழி. அதுல இருக்கிற பேச்சு, வசனம், இசை, தமிழ்ல எல்லாத்துக்குமே ஒரு தனி அழகுதான். எங்க எதிரணி சொன்ன மாதிரி மகாகவி பாரதியாரே சொல்லியிருக்காரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். ஆனா டீம் எனக்கு பிடிச்சதே இந்த ஒற்றுமை தான்மா. எல்லாருமே வந்து தமிழ் அழகான மொழி, சிறந்த மொழின்னு ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? நாங்க ஆனா இங்க தமிழ் அழகில்லைன்னு சொல்லவே இல்லையே. அயல் நாட்டுல வந்து கத்துக்கிறது சுமை தானே சொல்றோம். தமிழ் அவசியம் இல்லை நீங்க யாரும் சொல்லல, அது கத்துக்கிறது சுமை அப்படின்னு தான் சொல்றோம். எவ்வளவு அழகான மொழியா இருந்தாலும் ஒரு அயல் நாட்டுல வந்து அது கத்துக்கிறது பெரும் சுமைதான். இப்போ தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ் கத்துட்டு என்ன மாதிரி வந்து இந்த குழந்தைகளுக்குலாம் இங்க பிரச்சனை இருக்காது. ஆனா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ற அந்த குழந்தைகளுக்கோ இல்லைன்னா சின்ன வயசுல இங்க வந்து தமிழ் கத்துக்கிற திணற அந்த குழந்தைகளுக்கு தான் இந்த கஷ்டம் இருக்கும். என்ன மாதிரி கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அப்பா அம்மாலாம் வீசா வாங்கிட்டு இங்கதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை பத்தி பேசாதீங்கம்மா கொஞ்ச நேரம், வேறதான் நல்லதான் பேசுங்க. ஊர்ல இருக்கிற பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியமா, பெரியப்பா, எதிர் வீடு, பக்கத்து வீடு, இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது முதல் கஷ்டம். அங்கெல்லாம் அவங்க கூட பேசினா தமிழ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் போட வேணாம். ஆனா இங்க அந்த மாதிரியா? இங்க யார்கிட்ட போய் தமிழ் பேச முடியும்? இங்க வீட்டுல இருக்கிற கலாச்சாரமும் குழந்தைங்க வெளியே பாக்குற கல்ச்சருமே முழுக்க முழுக்க வித்தியாசமானது. வெளியே இங்கிலீஷ், உள்ள தமிழ், இங்கிலீஷ் தமிழ். இப்போ இந்த பார்த்திபன் படம் மாதிரி உள்ள வெளியே உள்ள வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு புது கல்ச்சர்ல அவங்க முதல்ல ஸ்கூலை சமாளிக்கணும், ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டடீஸை சமாளிக்கணும், பேரண்ட்ஸை சமாளிக்கணும், டீச்சர்ஸை சமாளிக்கணும், ஃப்ரெண்ட்ஸை சமாளிக்கணும், இதுல நடுவுல கிரேட்ஸை வேற சமாளிக்கணும். இது எல்லாத்துக்கும் நடுவுல வந்து தமிழையும் கத்துக்கோ அப்படின்னா நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, பாவம் தானே? நிச்சயமா நிச்சயமா பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல. சரி நடுவரையா, எந்த ஒரு மொழியா இருந்தாலும் எப்படி கத்துப்பாங்க? குழந்தைங்க இருக்கட்டும் இல்ல பெரியவங்க இருக்கட்டும், ஒரு மொழியை எப்படி கத்துப்பாங்க? படிச்சு எழுதி பேசி பேசி, அதாவது பேசி பேசி கேட்டு கேட்டுதான் கத்துக்க முடியும். எதிரணியில அஸ்ரிதா சொல்லியிருந்தாங்க, ஸ்பாட்டிஃபைல போய் பாட்டு கேட்டாலே தமிழ் ஈஸியா கத்துக்குமான்னு. எனக்குமே அதுல கருத்து வேறுபாடு இருக்குது. ஸ்பாட்டிஃபைல வர தமிழ் பாட்டெல்லாம் வந்து நம்ம எந்த தமிழ்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க கண்டிப்பா இருக்கிற பாட்டுல தமிழே இல்லையே. எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். Let me tell a goody story. Pay attention, listen to me. If you want, take it or else ban attention, leave it, baby. நடுவர் அவர்களே, இதுல உங்களுக்கு ஏதாவது தமிழ் வார்த்தை தெரியுது? நான் 100% உங்க கூட தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, வேணா அப்படின்னு இருக்க அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு தமிழ் படத்திலேயே தமிழ்ல வருது. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஸ்பாட்டிஃபை பாட்டு கேட்டு கத்துக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் என் தங்கச்சிக்கெல்லாம் சொல்லி கத்து தரேன். கேளுங்க நல்லா கேளுங்க. ஓகே, யார்கிட்ட பேசுவாங்க இங்க? அம்மா அப்பா கிட்டனா அவங்களே பாவம் வேலை வேலை வேலைன்னு எதையோ தேடி ஓடிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, அவங்க எல்லாரும் நம்ம அண்ணா அக்கா நான் கூப்பிடுறோம். ஹே ப்ரோ வாட்ஸ் அப், இல்லனா ஏ லக்ஷதா இங்க வாயே அப்படின்னு தான் கூப்பிடுறோம். இங்க எங்க தமிழ் வருது? அவங்க யார்கிட்ட பேசி கத்துப்பாங்க? எப்படியாவது ஏதாவது டியூஷனோ இல்லைன்னா டியூட்டரோ போட்டு தானே கத்துப்பாங்க.
டியூஷன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ரொம்ப சுட்டி பையன். அவனால ஒரு 5 நிமிஷம் பேசாம இருக்க முடியாது. சோ இப்போ நாங்க எல்லாரும் எங்கேயாவது சேர்ந்தா எல்லாரும் உட்காந்து போட்டோ எடுப்போம்னு ஒண்ணு வைப்பாங்க பாருங்களேன். அந்த போட்டோ எடுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அந்த பையனை பேச வைக்காம இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். அவங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு சண்டே படிக்க டைம் இல்ல, ஏதோ பேண்ட் இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு உண்மை சம்பவங்களை வச்சு சித்தரிக்கப்பட்டது. அவனுக்கு பேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு டியூஷன், அவனை வந்து இந்தியால இருந்து ஒரு டியூட்டர் கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஒரு நாள் நாங்க எங்க குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். சரி அவன் என்னதான் பண்ற அப்படின்னு பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி கல்லு மாதிரி உட்காந்துருக்கான். அந்த டீச்சர் கெஞ்சுறாங்க, ஏதாவது பேசுறா, சும்மாவது பேசுறா, இங்கிலீஷ்லயாவது பேசுறா. அவங்க அப்பா நடுவுல நடந்து வந்திருக்காங்க. பயந்து அப்படியே வெளில ஓடிட்டு போயிட்டாங்க. அந்த டீச்சர் கெஞ்சது கேட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனால பேசாம இருக்க முடியாது. ஆனா 1 மணி நேரம் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி சும்மா கல்லு மாதிரி உட்காந்துருக்கான் அப்படின்னா அந்த மொழி அவனுக்கு எவ்வளவு சுமையா இருக்கும். லிசனிங் மோட்ல இருக்காமா? சரி ஓகே, அயல்நாட்டை விட்டுருவோம். தமிழ்நாட்டுல தமிழ் எப்படி கத்துக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துல. நடுவர் ஐயா, தமிழ்நாட்டுல எப்படி தமிழ் கத்துக்கிறாங்க? பள்ளிகள்ல. அதே மாதிரிதான்மா, தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் தமிழை ஒரு கட்டாய மொழியாக்கி இருக்காங்க. அதாவது தமிழகத்துல எங்க போனாலும் தமிழா இருக்கிற இடத்துல அந்த மொழியை நீங்க கட்டாய கல்வியா கொண்டு வந்தாதான் சொல்லி தர முடியும்னு இருக்கும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு ரீசோர்ஸும் இல்லாத ஒரு அயல் நாட்டுல வந்து அந்த குழந்தைய அந்த மொழியை கத்துக்கோ 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 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சுமையா தானே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு ரீசோர்ஸும் இல்லாம ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது சுகமா தெரியுமா, இல்லைன்னா ஒரு சுமையா, ஒரு பர்டனா தெரியுமா? சரி ஓகே, இன்னொரு ஒரே ஒரு குட்டி கதை. ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து பிக்கப் பண்ண போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தமிழ் அப்படின்னா என்ன பாட்டு ஞாபகம் வருது அப்படின்னு. அதுக்கு நாங்க அங்க போய் 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை என்னன்னா வைதிஸ் கொலவெறி கொலவெறி கொலவெறின்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு குழந்தை என்னன்னா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க கேட்ட பாட்டு பாரதி பாட்டோ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாலியா ஒரு சந்தோஷமான பாட்டு. ஆனா அந்த மொழியே அவங்க சினிமா பார்த்து கேட்டு போன இளைய சமுதாயமா, அத வந்து நீங்க பழைய பாட்டு தானே, புது பாட்டு இல்லையே. அப்படி இருக்கும்போது அந்த இப்படி தமிழ் கத்துக்கணும் கண்டிப்பா. ஆனா அது அவங்க ஒரு சுகமா கத்துப்பாங்க அப்படின்னா இல்ல. இங்க இருக்கிற பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியும் ரியாலிட்டியும் தாண்டி அந்த மொழி அந்த குழந்தை வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சுமையா தான் பார்ப்பான், சுகமா பார்க்க மாட்டான் என கூறி வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெற்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அருவி மாதிரி பொழிஞ்சாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ கருத்துக்களை வந்து பொழிந்து இறுதிவாதத்தை முன்வைத்தார்கள். அருமையாக பேசுனீங்க லக்ஷிதா, சூப்பர். உங்களோட நீங்கள் பேசின விட நீங்கள் வந்து அது ஒரு ஓரங்க நாடகமாக நடிச்சே காமிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு உங்களுடைய முகபாவனைகள் ஆகட்டும், உடல் மொழி ஆகட்டும், ஆடியன்ஸை வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. நீங்கள் பேசுனதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, நீங்கள் சொன்ன அந்த ரியாலிட்டி. இங்கே வந்து சின்ன வயசுலேருந்தே இங்கே வளர்கிற பசங்களுக்கு வந்து என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது. அங்கே ஊரில் வந்துட்டு ஊர்லேயே தமிழ் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்கன்னா கட்டாயமாக்கிட்டாங்க. தமிழ் படித்தாதான் வேலை, தமிழ் படித்தாதான் எதுன்னு கட்டாயமாக்குனதுனால தான் அங்கேயே தமிழ் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே தான் அங்கே படிக்கும்போது இங்கே எதுவுமே அந்த மாதிரியான எந்த கம்பல்ஷனுமே இல்லாத சமயத்தில் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் படிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை வந்து முன் வச்சிங்க. அது ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனா, நம்ம வந்து தேவர் மகனில் சொல்கிற மாதிரி நம்ம பசங்களாம் மெதுவாக தான் வருவான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும். வந்து இது தமிழ் சொல்லி இது பண்ணுறது. 3 பேருமே நல்ல அருமையான வாதங்களை முன்வைத்தீங்க. இப்போது இறுதிவாதம், அதாவது சுகமே அப்படிங்கிறதுல வந்துட்டு இறுதிவாதத்தை முன்வைக்கிறதுக்கு வரப்போகிறது வந்து நம்ம தீத்யா. தீத்யா வந்து போன வருஷம்
8ஆம் வகுப்பு முடித்து பட்டம் வாங்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஹியூஸ்டன் வர்ச்சுவல் அகாடமியில் வந்துட்டு 9th கிரேட் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தமிழரசி இவங்களும் ஒன்றா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 9th கிரேட் படிக்கிறாங்க. தமிழ் வந்து உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு தமிழ் வந்து அவங்களுக்கு இயல்பாக பாயக்கூடிய ஒரு நதி போன்றது. அப்படியே அடித்து விடுவாங்க. தமிழில் வந்து இறங்குனாங்கன்னா வந்துட்டு பயங்கர ஃப்ளோவில் தமிழ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவியக்கலையில் வந்துட்டு சிறந்து விளங்கக்கூடியவர் நமது தீத்யா. அப்புறம் இந்த ஃபெட்னா, தமிழோடு விளையாடு, திருக்குறள், பேச்சு போட்டி, அந்த மாதிரி நிறைய போட்டிகளில் வந்துட்டு பேசி வெற்றிகள் பெற்றிருக்காங்க, பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு எண்ணத்தை வந்து வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. அதாவது if she wants to be right or be kind, she always chooses to be kind. வாங்க வித்யா, அடிஷனல். வணக்கம், நான் தீத்யா அசோக்குமார். பாராட்டி சீராட்டி அன்னை மடியில் தாளாட்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி அவ்வைக்கு என் முதல் வணக்கம். நாளைய தலைமுறையின் தமிழ் பேச்சை வளர்க்க வந்த இவ்வவைக்கு என் 2ஆம் வணக்கம். எதிர்கட்சி என்னென்ன கம்பி கட்டுற கதை சொல்லியிருந்தாலும் உண்மை கட்சி, தமிழ் கட்சி, வெற்றி கட்சி, தமிழ் கற்பது சுகம்தான் நம்ம கட்சிக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். உங்க ஆர்டரே சரியில்லைம்மா. தமிழ் கட்சி, வெற்றி கட்சிங்கிற ஆர்டரே எனக்கு சரியா படல. பார்த்துக்கோங்க. நான் வேற 2-3 தாட்டி கட்சி கட்சின்னு சொல்லிட்டேன். நீங்க வேற ஏதோ மாநாட்டுக்கு வந்திருக்கோமோ தப்பா நினைச்சிடாதீங்க. பாத்தீங்களா, நான் சந்தேகப்பட்ட வேற விட்டாங்க. மாநாட்டுக்கு பக்கம்லாம் நாங்க போகலாமா, பட்டிமன்றத்துக்கு வந்துட்டு பாதுகாப்பா வீட்டுக்கு போறோம். அவ்வளவுதான். நடுவர் ஐயா, பள்ளி பருவத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு நண்பர் இருப்பாங்க. எப்ப தேர்வுக்கு முன்னாடி கேட்டாலும் நான் படிக்கவே இல்லை, கண்டிப்பா ஃபெயில் தான் சொல்லலாம். ஆனா முடிவு வந்த பிறகு பார்த்தா 100க்கு 100 வாங்கியிருப்பா. அந்த மாதிரி பேரே தமிழ்னு வச்சுட்டு தமிழ் பேசுது சுமேனி எதிர்கட்சி தோழி தமிழரசி சொல்றாங்க. மக்களே இவங்க ஒரு குறவரசி. பாவம், திருக்குறளை எந்த மொழியில சொல்லி வெற்றி பெறாங்கன்னா தெரியல. ஆதிரா சொன்னாங்கல்ல, தமிழ்ல ஸ்பெல்லிங் கஷ்டமா, லாரா நான் ரொம்ப கஷ்டமா இருந்தாங்க. அதுக்கு தானே அவங்களே அழகா தன்னகரம், ரன்னகரம், டன்னகரம் அப்படியே ஸ்பெல்லிங்கை ஊட்டி விடுறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் லக்ஷிட்ட சொல்றாங்க, பாட்டுல என்ன பெரிய பாட்டு, என்ன இதில் கத்துக்கிறீங்க? மக்களே, நம்ம போற பாதத்துல முள்ளும் இருக்கும், மலரும் இருக்கும். எதுக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்கு அப்படி பண்ணா நான் என்னதான் உங்களுக்கு சொல்றது? சரி, ஊரே கிழக்கால போனா நம்ம அமெரிக்கா மேற்கால தாங்க போகும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, ஆனா இந்தியால சுவிட்சுக்கு ஆனு, இங்க ஆஃப், அங்க ஃப்ரீ லெஃப்ட், இங்க ஃப்ரீ ரைட்டு. உலகமே கால் பந்த காலில் விளாட்னா அமெரிக்கா கையில தாங்க விளாடும். கரெக்டுப்பா. இந்தியா வந்து நம்மளை வாங்குது, அமெரிக்கா வந்து நம்மளை போகுது. கரெக்ட் தான் சார். இப்படி எல்லாமே தலைகீழ பண்ற அமெரிக்காவுக்கு வந்தா சுலபமா கத்துக்கிற தமிழ் கூட எதிர்கட்சிக்கு சுமையா தாங்க தெரியும். சரி, இப்ப நம்ம எல்லாரும் 10 நாள் யூரோப்பை சுத்தி பார்க்க போறோம்னு வச்சுக்கலாம். போறதுக்கு முன்னாடி எல்லாரும் குஷியா தாங்க இருப்போம். அங்க போயிட்டு அங்க இருக்கிற பிரபலமான இடங்களெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற உணவு வகைகளை ருசி பார்ப்போம். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். ஒரு 3 நாள் போகட்டும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு croissant, லஞ்சுக்கு ரிசோட்டோ, டின்னருக்கு பட்டாட்டான்னு சொல்லி தான் பாருங்களேன், உங்க சோழி முடிஞ்சு. எப்படா வீட்டுக்கு போய் ரசம் சாதமோ தயிர் சாதமோ சாப்பிடலான்னு உங்க வயது ஏங்கும். எப்படி நம்ம உணவு நம்மளுக்கு சுகம் தருதோ, எவ்வளவு மொழி இருந்தாலும் அயல்நாட்டில் தமிழ் மொழி கத்துக்கிறது ஒரு தனி சுகம். அயல்நாட்டில் வசிக்கிற பசங்களுக்கு தமிழ் கற்பது சுகமாக்க இந்த 3 விஷயங்களை பண்ணி பாருங்க. தமிழ் நாக்கில் தக்கது மீட்டா ஆடும். முதல்ல அப்படி என்ன 3 வழி சொல்லுங்க கேட்போம். முதல்ல உங்களோட பசங்களை தமிழ் பள்ளியில சேர்த்துங்க. 2வது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூப்பர் ஸ்டார் படத்துக்கு கூட்டு போங்க. இது மாதிரி ஜெயிலர் 1 ஜெயிலர் 2
பேர்லே சரி சொல்லுங்க. இறுதியா எப்ப வண்டியில போனாலும் தமிழ் பாட்டு கேளுங்க. எங்க அப்பா மாதிரி இருங்க சார் எல்லாரும். ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் பள்ளியில போட்டா ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்க அம்மா செம்ம பிஸி ஆயிடுவாங்க. அப்பதானே அவருக்கு தேவையான F1 ரேஸ் FIFA கேமை எந்த தொந்தரவு இல்லாம பார்க்கலாம். அப்படியே ஒரு 4 மணி ஆனா என்னை தமிழ் பள்ளியில விட்டுட்டு அவருக்கு தேவையான இரானி சாய், அம்மாக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நண்பர்களோட அரட்டேனே ஒரே குதூகலமா இருக்கலாம். எங்க அம்மா கிட்ட இருந்து எங்க அப்பாவுக்கு முழு நாள் சுதந்திரம். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? பாருங்க, தமிழ் கற்பதனால குடும்பமே சந்தோஷமா இருக்கு. இது ஒரு புது யுக்தியாதமா இருக்கு. கத்துக்கிறேன் அசோக். இது ஒரு தெரப்பி சார். தமிழ் அமுத விட இனியதான். அமுத சுவைக்க முடியுமான்னு தெரியல, பின்வரும் வெண்பவ சுவைக்க முடியுமான்னு பாருங்க. தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத தாதூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இதன் பொருள் தத்தி தத்தி பறந்து சென்று மலர்களில் இருக்கும் தாதுவை உண்ணும் வண்டு துத்தி மலரின் அருகில் சென்று அதன் தாதுவையும் உண்கிறது. இவ்வாறு பல மலர்களின் தாதுவை உண்ணும் வண்டுக்கு எந்த மலரின் தாது தித்தித்தது என்று காலமேக புலவர் கேட்பது போல என்னோட தமிழ் பள்ளி பயணத்தில் எந்த அனுபவம் மிகவும் சுகமாக இருந்துச்சு என்று எப்படி சொல்வேன்? வீட்டு பாடம் பண்ணனாலும் பரவாயில்ல, நீங்க வந்தா மட்டும் போதும் வாரி எனக்கு தமிழ் பள்ளியா? இல்ல கதை சொல்ல தெரியாத அம்மாங்களுக்கு நடுல காக்கா கதை நரி கதை சொல்ற ஆசிரியர்களா? கதை மட்டும் இல்லாம அதோட சேர்த்து நீதி நேர்மை சொல்ற நூலகமா? தீபாவளி அன்று தமிழ் பள்ளி தர லட்டு வாயில போட்டு நொறுக்கிற முறுக்கா? அந்த ஸ்நாக்லயே தான் இருக்கீங்க எல்லாரும். நமக்கு சோறு தானே முக்கியம் சார். கரெக்ட் கரெக்ட். அறியாத வயதிலிருந்து வாலிப வயது வரை தொடரும் நட்பா? அந்த நட்பை எங்களோட முடியாமல் குடும்பங்களாக பழகும் அனுபவமா? இந்த மாதிரி சின்ன சின்ன சுகத்துக்கு முடிவே இல்லை. சரி நடுவரையா, உங்களுக்கு எத்தனை மொழியில எழுதி பேசி படிச்சு தெரியும்? தமிழ், ஆங்கிலம், இப்போ வந்து கத்துக்கிட்டு இருக்குது பைத்தான். சரி. 18 மொழிக்கு மேலேயே தெரிஞ்ச மகாகவியே சொல்லிட்டாரு தமிழ் மொழி தான் இனியதான். அப்பேற்பட்ட இனிமையான மொழியை கத்து கொடுக்கறது சுகமா இருக்கிறதுனால தானே நீங்களே ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியரா இருக்கீங்க. சொல்லுங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்கன்றவ. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைன்னா எதிர்கட்சி சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிருப்பீங்க. தமிழ் கத்து கொடுக்கறதே இவ்வளவு சுகம்னா உங்ககிட்ட இந்த தமிழ் கத்துக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கும். சொல்லுங்கம்மா, நல்லா கேளுங்கம்மா. நடுவரையா, தமிழ் மொழி மட்டும்தான் நம்ம உணர்வோட கலந்து கத்துக்கிற அனுபவத்தையே சுவையுட்டுமா. தடிக்கு விழுந்தால் அ ஆ, சிரிக்கும் போது இ இ, சூடுபட்டால் உ உ, அதட்டும் போது ஏ ஏ, ஐயத்தின் போது ஐ, ஆச்சரியத்தின் போது ஓ ஓ, வக்கனையின் போது ஔ, விக்கலின் போது இக். இப்படி தமிழை சொல்லி கொடுத்தா எப்படிங்க சுமையா இருக்கும்? தமிழ் மொழி இப்படி தமிழை சொல்லி கொடுத்தா எப்படிங்க சுமையா இருக்கும்? சரி அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இந்த மேடையில எனக்கான அடையாளத்தை தந்தது தமிழ் மொழி மட்டும்தான். தமிழ் மொழி கத்துக்கிறதுனால வர சுகம் உடனே வரலனாலும் கட்டாயம் வரும். 401k மாதிரிங்க. வருமானே தெரியல, எல்லாரும் நீங்க வில்லங்கமான பேச்சாதான் பேசிட்டு இருக்கிறீங்க. சரி பேசுங்க. இறுதியா நம் தாய்மொழி தமிழ இல்ல மொழிகளுக்கே தாயான தமிழை கற்பது நம் அடையாளம் மட்டும் இல்லை, அது ஒரு சுகம், வாழ்நாள் சுகம். கஷ்டப்பட்டு பண்ணாம இஷ்டப்பட்டு பண்ணா தமிழ் தானா வரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ் வந்து தீத்தியாக்கு நதி போல் ஓடும் என்று அவர் சொன்னது வந்து பொய்யில்லை நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு காட்டாற்று வெள்ளமாக
எல்லாருக்குமான பதிலை சொல்லி இறுதிவாதத்தை வந்து சிறப்பாக முன் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேசுனதுலேயே வந்துட்டு அந்த இவங்க சொன்ன அந்த ஒரு இடத்துல மொழிச்சூழல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க இல்லையா, அதுக்கான பதில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. வந்து நாங்கள் போய் சின்ன வயசுலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாலிபர்களாகும் வரை எங்களுக்கான நட்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குடும்பங்களும் வந்து பழகுறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு நெட்வொர்க் ஏற்படுது, தமிழ் பள்ளிக்கு போகிறதுனால ஒரு நெட்வொர்க் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ஒரு அருமையான தமிழ் சூழல் அந்த இடத்துல உருவாகுதுன்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அருமையான பாயிண்டாக இருந்தது. 6 பேர் பேசிட்டாங்க. இப்போ அடுத்து நான் பேசணும். இட்ஸ் அ 6-7 சிச்சுவேஷன். பார்க்குறாங்க எல்லாரும், ஐயோ சாமி நம்ம பாச பேசுது, புரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது வந்து இதில் ஜென்சி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த 6 பேருக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். சுகம்னு பேசினாலும் சரி, சுமைன்னு பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இவங்க 6 பேரையும் இந்த மேடையில் ஒன்றாக இணைத்தது வந்து சிறு வயதிலிருந்து அவர்கள் முயன்று பயின்று கற்றுக்கொண்ட தமிழ் தான் இல்லையா. அந்த முயற்சியும் பயிற்சியும் தான் இன்றைக்கி வந்து அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம். இப்போ அந்த முயற்சி பயிற்சியில் வந்துட்டு என்ன அவங்களுக்கு சுமை அப்படின்னு நம்ம வந்து சுமையை பார்த்தோன்னா, எல்லாருமே நீங்கள் எல்லாமே ஹைஸ்கூல் இல்லையா. ஸோ இந்த ஹைஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்க பிரச்சனை இருக்குதுங்க. முதல்ல இவங்களுடைய அகாடமி சிலபஸ். இப்போ வந்து ஒரு ஹைஸ்கூல் பையனை கூப்பிட்டு என்னடா சப்ஜெக்ட் நீ படிக்கிறேன்னு யார்ட்ட கேட்டு பாருங்களேன், யாராவது பதில் சொல்லுவாங்களான்னு பாருங்களேன். இப்போ நம்மலாம் தமிழ் ஹைஸ்கூலில் என்னங்க படித்தோம்? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் முடிஞ்சு போச்சா? இப்படி சொல்லிடுவோம்ல. இப்போ இருக்கிற ஒரு ஹைஸ்கூல் பையனை கூப்பிட்டு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன்னு கேளுங்க, அவன் சொல்லி முடிக்கிறதுக்குலாம் அவன் முதல்ல சொன்ன சப்ஜெக்ட் மறந்துடும் நம்மளுக்கு. அது ஏபி சயின்ஸ், ஏபி ஃபிசிக்ஸ்ன்னுவான், பயோன்னுவான், சைக்காலஜின்னுவான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னுவான், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஹைஸ்கூல்லேயே சொல்லுவான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறாங்க. இதுக்கான ஹோம்ஒர்க் இருக்குது அவங்களுக்கு. அதை தாண்டி இந்த பேண்டுன்னு ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த பேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 100 டிகிரி 105 டிகிரி வெயிலாக இருந்தாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்க வைக்கிறாங்க. பாவம் பசங்களாம் வந்து சன்ஸ்க்ரீனை போட்டு போய் நிற்கிறாங்க அதில். அப்புறம் 30 டிகிரி குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டில் போயிட்டு நிற்க வைக்கிறாங்க. அப்படி அந்த பேண்டில் ஒரு போயிட்டு அதில் எவ்வளோ டயர்டாக போயிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்தால் நம்ம அவங்கள்ட்ட போய் தன்மை, முன்னிலை, படற்கை, எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு சுமையாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைஸ்கூல் பசங்களாம், இந்த ஹைஸ்கூலில் பசங்களாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் குட்டியாக ஒரு 7-8 வயசு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வந்துட்டு இந்த ஹரி படத்தில் வர மாதிரி, சுந்தர்சி படத்தில் வர மாதிரி ஒரு கலகலப்பாக இருக்கும். 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு மாதிரி இருக்கும். இதே இவங்க ஹைஸ்கூல் போனதுக்கப்புறம் இப்போ போனோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணிரத்னம் படம் மாதிரி அப்படியே குவைட்டாக இருக்கும். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோன்ற மாதிரி இந்த ஹைஸ்கூல் பசங்களாம் அவங்க ரூமில் இருக்கிறாங்க, லிவிங் ரூமுக்கு யாரும் வரமாட்டுறாங்க. அப்படியே வந்தாலும் மாம் எஸ் ஐ வாண்ட் கோ டு தி லைப்ரரி, வென், நவ், ஓகே, இவ்வளோதான் டைலாகு. இதுக்கு மேலே டைலாகே கிடையாது. ஸோ முழுக்க மணிரத்னம் படம் மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வர்றாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க, பண்ணுறாங்க, இப்படி போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி அவ்வளவு சுமைகள், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லவே கூடாது. நிச்சயமாக அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, இப்போ இந்த பெற்றோர்கள் ஊபர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் சைடு இருக்கிறதுலையும் நம்ம கொஞ்சம் அலச வேண்டியிருக்குது. பெற்றோர்களை பற்றி பேசணுன்னா, என் ஆஃபீஸ்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்கூட சாப்பிடுவார். அவர் வந்து சாப்பிடும்போது கேட்பார், என்ன சேது எப்படி போயிட்டுருக்கு தமிழ் ஸ்கூல்லாம்? தமிழ் ஸ்கூல் நல்லா போயிட்டுருக்கு பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பாஸ், உங்கள் பையன் வந்து போன வருஷம் வந்தான், இந்த வருஷம் வரல, என்னாச்சுன்னா அது ஒரு பிரச்சனை. என்ன பாஸ் பிரச்சனைனா, நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, நான் எதுவும் சொல்லிக் கொடுக்க வேணாம், அங்கே அனுப்பிச்சி விட்டா நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்கன்ட்டு தான் நான் வந்து அனுப்பிச்சேன். நீங்கள் என்னடான்னா திருப்பி எங்களுக்கு வேலை வைக்கிறீங்க. நான் வந்து அவனை வந்து சாக்கர் கூட்டிகிட்டு போகிறேன், டைக்வாண்டோ கூட்டிகிட்டு போகிறேன், அங்கெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் தர மாட்டுறாங்க, தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க.
அப்படின்றாங்க. இந்த ஹோம்ஒர்க்கை பற்றி பேசும்போது எங்கள் பெற்றோர்கள்லாம் அப்படியே ரத்த அழுத்தத்தில் தான் இருப்பாங்க. குழந்தைங்களை வந்து அப்படியே இது பண்ண வைக்கும்போது இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சின்ன பசங்களோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ளே ரத்த அழுத்தம் தான் கண்டிப்பாக. அதுவும் போன வாரம்லாம் ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்குன்னு வந்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் இருந்துட்டு போகிறது சகஜம். ஆனால் அன்றைக்கி எல்லோரும் 8 மணிக்கு எல்லாம் வாசுறுதி போகலான்ட்டு குழந்தை எழுதிட்டு போகிறாங்க. என்ன பாஸ் இருங்க பாஸ் எங்கே போகிறீங்கன்னா, இல்லை நாளைக்கெல்லாம் தமிழ் பரீட்சை, நீங்கள் வந்து இப்போ போய் சீக்கிரம் படுத்தா தான் காலையில் எழுதி சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் வந்து தமிழ் ஸ்கூல்லாம் வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் வந்து இல்லை தமிழ் கலாச்சாரத்தை நான் ஊட்டியே ஆவேன்னு சொல்லி என் குழந்தைய வந்து தமிழ் ஸ்கூலில் சேர்த்தேன். இப்போ பரீட்சைக்கு நான் தான் சொல்லிக் கொடுக்கணும்னு எல்லோரும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உயர் ரத்த அழுத்தம் ஆயிடுது அந்த பரீட்சை நேரத்தில் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வந்து தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா சில பசங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழில். இந்த இம்சியரசன் படத்தில் அக்கா மாலா செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணார் பார்த்தீங்களா. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்பு சாரம் சேர்த்து அதோட ஒரு பங்கு புளியங்காயம் சேர்த்து இப்படி தான் பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே இல்லை, சரிடா நம்ம போதும், நம்ம ஓரளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம், இது நம்மளுக்கு வேணாம், நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி சில பெற்றோர்கள் வந்து அவங்களால முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள். முயற்சி செய்து பல பேர் வெற்றி பெறுகிறார்கள். சில பேருக்கு, சில குழந்தைகளுக்கு உண்மையிலே வந்து லாங்குவேஜ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் கூட விட்டுறலாம். அதாவது முயற்சி செஞ்சு வரலைன்னா விட்டுறலாம். ஆனால் நிறைய பேர் என்னென்னா முயற்சியே எடுக்கிறது இல்லை. அதுதான் இங்கே சிக்கல் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி டாலஸ் ஃபோர்ட் வொர்த்தில் 4000 குழந்தைகள் தமிழ் படிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. ஆனால் அந்த 4000 குழந்தைகள் அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்து நம்ம அதை நினச்சி நம்ம பெருமை கொள்வதா அல்லது வந்து நாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா இங்கே டாலஸ் ஃபோர்ட் வொர்த்தில் இருக்கக்கூடிய தமிழ் கம்யூனிட்டியோட கவுண்ட்டை பார்த்தோம்னா நிச்சயமாக அதை விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அதில் வந்துட்டு ஒரு 20% பேர் தான் தமிழ் பள்ளிக்கு வருகிறார்கள், மீதி 80% பேர் வருவதில்லை அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போது இந்த சைடு பார்ப்போம். இவங்க வந்து சுகம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஊரில் படித்த தமிழை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து தமிழ் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனாலும் சிறு வயதிலிருந்தே அவர்கள் வந்து அதை வந்து நல்லா பிடிச்சி பேச எழுத பழகி வந்ததுனாலும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம் அப்படின்ற மாதிரி சுகம், எனக்கு சுகம்தான், உங்கள் எல்லாருக்கும் சுகம்தான், படிங்க அப்படின்ற ஒரு சுகத்துக்குள்ளே வராங்க. இப்போ இதில் எதுங்க சுகம் அப்படின்னு பார்த்தா, இப்போ 2 மொழி பேசுகிறவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட மூளை செயல்படக்கூடிய விதம் பார்த்தோம்னா, ஒரு மொழி அந்த மொழிக்குள்ள கலாச்சாரம், இன்னொரு மொழி அந்த மொழிக்குள்ள ஒரு கலாச்சாரம், வாழ்வியல், இது 2க்குமான அந்த ஸ்விட்ச் பண்ணக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து இந்த 2 மொழி கற்றுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உண்மையிலே நிறையா ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே ஒரு மொழி மட்டும் கற்றுக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாக அவங்களால வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து காலையில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா, காலையில் நீங்கள் ஃபோனில் ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு ஒரு பெரியப்பா கூட, ஒரு அக்கா பொண்ணு கூட, இல்லை வேற ஒரு கசின் கூட, இல்லை தாத்தா பாட்டி கூட நீங்கள் ஃபோனில் பேசிவிட்டு அவங்க கதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலில் நீங்கள் வந்து வழக்கமாக நீங்கள் பேசக்கூடிய அந்த கேபாப் விஷயங்கள், நீங்கள் படித்த புத்தகங்கள், இதெல்லாம் நீங்கள் பேசிவிட்டு அவங்க நண்பர்களோட ஆங்கிலத்தில் பேசிவிட்டு திரும்பி நீங்கள் வீட்டுக்கு வந்து உடனே டக்குன்னு அப்பா அம்மா கூட நீங்கள் தமிழில் பேசிட்டு ஒரு வடிவேலு காமெடி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளைக்கு வந்துட்டு இன்னும் நிறையா வந்துட்டு இதில் வந்துட்டு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும், நிறையா வந்துட்டு இதில் உங்களுக்கு திறமை இருக்கும். இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும் பின்னாடி ஃப்யூச்சரில். இது வந்து நம்ம இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக அது எந்த வகையிலையும் உதவாது. இப்போது இவங்க சொன்னாங்க, லட்சிதா சொன்னாங்க கவிதை எழுதுவோன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் கவிதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுகளுக்கு ஒரு வார்த்தைகளால் நீங்கள் வந்து உருவமும் உயிரும் கொடுப்பது தானே கவிதை இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கவிதை எழுதும்போது அந்த கவிதைக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் நீங்கள் பல வார்த்தைகளை தேடுவீங்க, கரெக்டாக? ஸோ அந்த வார்த்தைகளை தேடும் பொழுது
இருக்கக்கூடிய அந்த சுகம் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் விவரிக்கவே முடியாது. நீங்கள் தமிழ்லேயும் சரி இல்லை ஆங்கிலத்திலையும் சரி நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கான நீங்கள் அந்த வெக்காபுலரி, அதுக்கான உங்களோட கலைச்சொற்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்களுடைய வங்கியில் நீங்கள் எவ்வளோ வாங்கி நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய மூளையோடைய அளவே இருக்கும். உங்களுடைய மூளைச்செல்கள்லாம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி தேடல் இருக்கீங்களோ அப்போ தான் வந்துட்டு அது விரிவடையும். அப்படி இருக்கும்போது அந்த அந்த மாதிரி கவிதை எழுதும் நேரங்களிலும் புதிதான ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது, மொழியை கூட விட்டுருங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு இசைக்கருவி கற்றுக்கிட்டா கூட உங்களுடைய மூளைச்செல்கள்லாம் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இதற்கான பலன் வந்து இவங்க சொல்லும்போது நம்ம கிண்டல் பண்ணோம். ஆனால் உண்மையிலே இதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி தெரியுதோ இல்லையோ 401k மாதிரி டெஃபினட்டாக அதோட பலன் நம்மளுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போது நம்ம தீத்யாவுக்கும் தமிழரசிக்கும் தெரியும், போன வருஷம் அவங்க கூட வந்துட்டு தமிழில் வந்து ஒரு அமெரிக்க பெண்மணி படித்தாங்க. அமெரிக்க பெண்மணினா இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து நம்ம தமிழரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10-15 வயசில் 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க தமிழ் பள்ளிக்கு போகும்போது அவங்களும் தமிழ் பள்ளிக்கு வந்தாங்க. வந்துட்டு சேர்ந்து படித்து 8ஆம் வகுப்பு வரை முடித்து 8ஆம் வகுப்பு பட்டமளிப்பு விழாவில் அவர் தமிழில் உரையாற்றினார். அந்த மாதிரி அவங்க அந்த உணர்வுகளை வந்து அவங்க ஏன் வந்து தமிழ் படிக்கணும், அவங்க ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு வீட்டுக்காரருக்கு தான் ஆங்கிலம் தெரியுமே, நம்ம வந்து ஆங்கிலத்திலேயே நம்ம அவரோட பேசிகிட்டு இருக்கலாமேன்னு அவங்க நினைக்கல. அவங்க நினைக்காம பல நேரங்களில் வந்து அவருடைய மன உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு தமிழ் தானே வந்துட்டு தேவைப்படும் இல்லையா. அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் கொஞ்சம் தமிழ் படிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே அவர் நினச்சிருக்காங்க இல்லையா. அதனால தான் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக வந்து உங்களுக்கு தமிழ் தேவைப்படுதுன்னு தான் என்னோடது நான் சொல்ல வரேன். நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க, உங்கள் பெற்றோர்கள்லாம் இங்கே இருக்காங்க. உங்கள் பெற்றோர்களை பற்றி யாராவது ஒரு நல்ல விஷயமா நல்ல விதமாக 4 பேர் உங்கள்கிட்ட சொன்னால் கூட அவங்கள்ட்ட தொடர்ந்து நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நல்ல தமிழ் தேவைப்படுகிறது இல்லையா. ஸோ அப்போது அந்த தமிழ் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரக்கூடியது. அதுக்கடுத்தது இந்த முதல்ல பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பரணி சொன்னார் சங்க இலக்கியம் கற்றுக் கொடுங்க நம்ம பசங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு. நிச்சயமாக நீங்கள் சங்க இலக்கியம்குள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்களேன். திருக்குறள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அழுக்காறு அவாவிகிலி இன்னாச்சொல் 4ம் இழுக்காது என்ற தரம் அப்படின்னு சொல்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அறம்னா என்ன அப்படிங்கிறத வந்து 1.5 வரியில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்ற குறள் நீங்கள் படிக்கும்போது இது வந்து தமிழ் வந்து ஒரு ஆழமான ஒரு அடர்த்தியான ஒரு கருத்து செறிவும் ஒரு அறிவு செல்வமும் எல்லாமும் நிறைந்த ஒரு பெரிய அறிவு புதையல்னு சொல்லலாம். அதுக்குள்ளே நீங்கள் போகணும். அதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா இந்த தமிழ் பள்ளி இங்கே வர்றது ஒரு சின்ன நுழைவாயில் தான். நீங்கள் இதுக்குள்ளே போனால் தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வெள்ளத்தனைய உள்ளத்தனையான்னு எழுதும்போது அதில் ஒரு எதுகை மோனை இருக்குது. அதெல்லாம் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே போகும். நாளைக்கு நீங்கள் எதாவது எழுதும் போதுமே வந்து உங்களுக்கு அது வெளிப்படும். மொழியாகவும் சரி, அறிவாகவும் சரி, அறமாகவும் சரி, அறிவியலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் வந்துட்டு நீங்கள் வந்து தமிழ் படிக்கும் பொழுது அது கண்டிப்பாக உள்ளே போகும். அப்புறம் தீத்யா வந்து அந்த காளமேக புலவருடைய பாட்டு ஒன்று சொன்னாங்க, அருமையான ஒரு வெண்பா ஒன்று சொன்னாங்க. அந்த காளமேக புலவர் எழுதுனது இன்னொன்று எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரிற் சிறந்த பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் அப்படின்னு ஒரு இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல்னா சிலேடை, அதாவது ஒரே வார்த்தை ஒரே வரி தான், அதற்கு 2 பொருள். அவர் எழுதுகிறாரு, வாரி களத்தடிக்கும்னா நெற்கதிரை அறுத்து அதை வந்து களத்தில் அடித்து கொண்டு வர்றது. இது வந்து வைக்கோலையும் யானையையும் கம்பேர் பண்ணுறாரு. வாரி களத்தடிக்கும்னா யானை வந்து என்ன பண்ணுதுன்னா எதிரிகளை பகைவர்களை போரில் களத்தில் அடிக்குது. வந்த பின்பு கோட்டை புகும், அந்த மாதிரி அடிக்கப்பட்ட அந்த நெற்கதிர் வந்து அந்த வைக்கோல் வந்து கோட்டைக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த யானையும் வந்து எதிரிகளை வந்து பகைவர்களை அடித்ததுக்கப்புறம் கோட்டை புகுது. போரில் சிறந்த பொலிவாகும், போரில் சிறந்த பொலிவாக இருக்குது. சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கோலையும் மால் யானையும் அழகாக வந்துட்டு அவர் வந்து ஒப்பிட்டு இந்த மாதிரி ஒரு இரட்டர் மொழிதலில் எழுதுறாரு. இதை நீங்கள் படிக்கும்போது தான் இதில் இருக்கிற மொழி தெரியும், இதுக்குள்ளே இருக்கிற அழகியல் உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே இருக்கிற வாழ்வியல் உங்களுக்கு தெரியும். வாழ்வியல்னால் என்னங்க, இப்போ தமிழர்கள் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு
நெல் அறுத்துருக்காங்க, நெல்லை சாகுபடி பண்ணியிருக்காங்க, பயிர் பண்ணியிருக்கிறாங்க, அதை கொண்டு வந்து வச்சுருந்துருக்குறாங்க, அதை கொள்முதல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி போர்க்களத்தில் வந்து யானையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கடல் கடந்து வேற கண்டங்களுக்கு போகும்போதும் கப்பல்களில் யானையை ஏற்றி சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும்போது தானே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து கிரெடிட்ஸுக்காக வந்து இவங்க சொன்ன மாதிரி நம்ம வேற மொழியை படிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆயிரம் ஆண்டுகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக தொன்றுட்டு வரக்கூடிய இந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து படிக்கிறதில் நமக்கு வந்து எப்படி வந்து இது நமக்கு நம்ம வந்து சுமையாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். கரெக்டு தான், எனக்கும் அந்த மைண்ட் வாய்ஸ் தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை. குட்டி கதை தான், குயிக்காக முடிச்சது. என்னென்னா, எத்தனை முறை மணி அடித்தாலும் குட்டி கதையோடு தான் முடிப்பேன். ஓகே, என்னென்னா ஒரு குழந்தை வந்து நம்ம வந்து மழலைக்கு போகுது, அடுத்தது 1ஆம் வகுப்பு போகுது, 2ஆம் வகுப்பு போகுது, 3ஆம் வகுப்பு போகுது. இக்கு கூட்டலா கற்றுக்கிட்டு இக்கு கூட்டலா கற்றுக்குது. கல், மண், கற்கள், பற்கள், விற்கள், சொற்கள்லாம் எழுதி பழகுது. அதுக்கப்புறம் வாக்கியங்கள் எழுதி பழகுது. அதுக்கப்புறம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் பேசி பழகுது, படித்து பழகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அதையெல்லாம் மேடையிலேயே வந்து பேசி தமிழ் படிப்பது வந்து சுமை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்னதான் சுமை அப்படின்னு பேசினாலும் கூட தமிழ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முதுகெலும்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு கலங்கரை விளக்கமாக உங்களை வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக ஒரு ஒளிப்பாய்ச்சும் விஷயமாக தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தான் வந்து நம்ம தான் வந்து அந்த 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 கலங்கரை விளக்கத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது தமிழ், அன்னை தமிழ் அப்படிங்கிற அந்த துடுப்பை வந்து நாம் வந்து இருக பற்றி கொண்டு நாம் எதிர்வரக்கூடிய தடைகளை, ஒரு அலைகள் வரலாம், ஒரு வேகமான எதிர்காற்று அடிக்கலாம், அதையெல்லாம் வந்து கடந்து நம்ம தான் வந்து போகணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இது நீங்கள் சொல்லக்கூடிய சுமைகள் எல்லாமே நம்ம சுமக்க முடியாத சுமைகள் கிடையாது, அவை எல்லாமே தடைகள் தான். இந்த தடைகள் எல்லாம் தமிழுக்கு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. எல்லா தடைகளையும் தாண்டி தான் அன்னை தமிழ் நம்ம இன்று வரை நம்ம இருந்திருக்கிறது. நாம் இந்த அலையை மீறி தமிழ் பெருநிலம் போய் சேர்ந்தோம்னா தமிழ் அயல்நாட்டில் இல்லை, எங்கே இருந்தாலும் தமிழ் கற்றுக்கொள்வது சுகமே சுகமே சுகமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.